இன்றைக்கு விசேஷமாக எங்கள் மத்தியிலே ப்ரொஃபசர் டாக்டர் ஜான்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு எங்களை தேவனுடைய வார்த்தை மூலமாகவும் மருத்துவ துறையிலும் மனோவியல் துறையிலும் அவர் எங்களை இன்றைக்கு வழிநடத்துவார். எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கிறபடியினாலே நான் செல்ல வேண்டி இருக்கிறது. அவை தொடர்ந்து எங்களுடைய அன்பு சகோதரனும் நண்பரும் தேவ ஊழியரும் மருத்துவருமான ப்ரொஃபசர் டாக்டர் ஜான்சன் வாஷிங்டன் அவர்கள் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவார்கள். ஐயா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்க்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கடந்த வாரம் கூட அநேகருக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் ஃபீட்பேக் கொடுத்தார்கள், அருமையாக இருந்தது, நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கும் நன்மையான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆகவே உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு கூட பேசுங்க. தேங்க்யூ ப்ரொஃபசர் டாக்டர் அம்பி ஐயா அவர்களே. தேங்க்யூ. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய ப்ரேயர் எல்லோருக்கும் ஆண்டவருடைய பணிவன்பான என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இன்று நாங்கள் எவர்லாஸ்டிங் ட்ரூத் versus deception, நித்தியமான சத்தியம் ஒரு புறமும், மறுபுறம் பொய் வஞ்சகம் இன்னொரு புறமும் மனித குலத்தை வாட்டி வதைச்சு குழப்பிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மாபெரும் யுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are in a warfare. The warfare in the climax. யுத்தத்தின் உச்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தத்தில் உச்சியிலே யுத்தம் எவ்விதமாக நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதை குறிப்பிடுகின்றார். இந்த யுத்தத்தை பற்றி ஆண்டவரே ஏதேன் தோட்டத்திலே அவர் மனித குலம் பாவத்திலே விழுத்தப்பட்ட பொழுது அவரே அந்த யுத்தத்தை டிக்ளேர் பண்றார். அவரே அதுக்கு யுத்த பிரகடனம் பண்ணுகின்றார். எவ்விதமாக என்று சொன்னால், உனது வித்துக்கும் எனது வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். நாங்கள் ஒரு பொழுதும் ஒத்து போக முடியாது. ஆனாலும் நீ என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அழிக்கும்படியாக குதிகளையும் பாதங்களையும் நீ சேதப்படுத்துவாய், முயற்சிப்பாய். ஆனாலும் நான் உன்னுடைய தலையை நசுக்குவேன். ஆகவே நாங்கள் யுத்தம் ஆண்டவராலே இது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த யுத்தம் ஏதேன் தோட்டத்துக்கு வெளிச்சமாக எல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்த வண்ணமாக நாங்கள் ஒரு ரியல் வார்ஃபேர் நாங்கள் இருக்கிறோம். நாங்க விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எல்லா இடங்களிலும் நீங்க மரண ஓலத்தை, கண்ணீரை, துயரத்தை, பாடுகளை, துயரங்களை, குழப்பங்களை, சஞ்சலங்களை, பயங்களை, பாரங்களை, பாவங்களை நாங்கள் காண முடியும். யுத்தம் யாருக்கு மத்தியில் நடக்கிறது? ஒளிக்கும், ஆண்டவருடைய உண்மையான ஒளிக்கும் அந்த சாத்தானுடைய உண்மையான இருளுக்கும் இடையில் நடக்கிறது. ஆண்டவருடைய உண்மையான சத்தியத்துக்கும் சாத்தானுடைய பொய்க்கும் இடையில் நடக்கிறது. ஆண்டவருடைய உண்மையான நீதிக்கும் சாத்தானுடைய அநீதிக்கும் இடையில் நடக்கிறது. ஆண்டவருடைய மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த மீட்கப்படாத அந்த வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் நடக்கிறது. இப்பொழுது இந்த யுத்தம் ஏறக்குறைய முடிவுக்கு வரப்போகிறது. வானத்திலே காணப்பட்ட யுத்தம், பிறகு ஏதேன் தோட்டத்திலே அது நடக்கப்பட்ட யுத்தம். இப்பொழுது இந்த யுகங்கள் காலங்களாக இது புதிய ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்பாடு மட்டும் ஒவ்வொரு காலங்களிலுமே ஒவ்வொரு யுகங்களிலுமே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக இந்த யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுதும் நேரடியாக அந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டி இருந்தது. அதே போல ஆண்டவருடைய எச்சரிக்கையின்படி அவர் 2வது வருகைக்கு முன்பாகவும் யுத்தம் அதிகமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். ஒரு பக்கத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்
அவருடைய மகிமையான தூதர்கள், இன்னொரு பக்கத்திலே சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் கீழ்ப்படியாத முரட்டாட்டம் உள்ள மக்களும் இன்னொரு பக்கமாக. நாங்கள் விரும்பாமலோ இதை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது. எங்களுடைய யுத்தம் இரத்தத்தோடு மாமிசத்தோடு மட்டுமல்ல, அதாவது இரத்தம் மாமிசமுடைய மனுஷரோடு மட்டுமல்ல, அந்த மனுஷரை அவர்களுக்கு தெரியாமல் வஞ்சித்து டிசீவ் பண்ணி அவங்களோட மைண்ட் அவங்களோட தாட்ஸை டிசீவ் பண்ணி அந்த மனுஷனுக்கு பின்னால உள்ள பொல்லாத ஆவிகள், அவனுக்கு பின்னால அந்த பொல்லாத அந்த அவிதமாக ஆளப்படுகின்ற மனுஷன் இந்த பூமியிலே வாழ்கின்ற அதிகாரம் தாங்குவோர், ஆட்சி புரிவோர், இருளில் நடப்போர், விழுந்து போன உலகத்திலே காணப்படுகின்ற இருளில் நடப்போர், உலகத்திலே காணப்படுகின்ற எங்களோட உடம்புல யுத்தம் எங்களுடைய சிந்தையில யுத்தம் எங்களுடைய ஆத்துமால யுத்தம் எங்களோட குடும்பத்துல யுத்தம், நாட்டுல யுத்தம், எங்களோட சூழல்ல யுத்தம், ஹீட், லைட், ரேடியேஷன், ஃபிளட், இந்த பெருவெள்ளம், பெரு ரவுட், அந்த வறட்சி, மற்றது நோய், மற்றது சாபம், பாவம், இந்த மனுக்குலம் பயங்கரமாக உடைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நமக்கு உச்சமாக வானவழியிலே சுற்றி திரிக்கின்ற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதை விட இன்றைக்கு மதங்கள், மதம் 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 என்று சொல்லி மதங்களிடையே பெரிய போராட்டம் நடந்து கொண்டு, அதை விட எங்களுடைய ஆண்டவருடைய கிறிஸ்தவ மதத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் 33,000 சபை பிரிவுகள் உலகத்திலே காணப்படுகின்றது. அதிலையும் எங்களுக்குள்ளே குழப்பமான யுத்தம் காணப்படுகிறது. எங்கே போவோம், எவ்விதமாக உண்மையை கண்டுபிடிப்போம், எவ்விதமாக தப்பி பிழைக்க முடியும் என்று ஒவ்வொரு மனுஷனும் அந்த பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும், பாடசாலைக்கு போனாலும் அங்க யுத்தம், அங்க வேலைத்தளத்துக்கு போனா யுத்தம், உணவை கொடுக்க போனா யுத்தம், உணவு நாங்க சமைக்க போனா யுத்தம், ஹாஸ்பிட்டலுக்கு போனா யுத்தம், நாங்க தனிமையில இருந்தா யுத்தம், நாங்க எங்களோட சிந்தனையிலே யுத்தம், எங்களோட எண்ணங்களிலே யுத்தம், ஆவியிலே யுத்தம். இந்த யுத்தத்தை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எதிர்கொண்டு ஆக வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், எவ்விதமாக எதிர்கொள்ள முடியும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலும் எங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவருடைய இயேசுவினுடைய அன்பால ஒப்பு கொடுப்பதன் மூலமாகவும் சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு whole armor of God put on. நாங்க இந்த பொல்லாத ஆவி, அசுத்த ஆவிகள் எய்கின்ற அந்த அஸ்திரங்களெல்லாம் நாங்க தாக்கு பிடிச்சு நின்று பிடிச்சு ஆண்டவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் நிச்சயத்தையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணுகின்றார். இந்த யுத்தத்துல பெரிய வெப்பன்ஸ், பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னா டிசப்ஷன், அதாவது வஞ்சகம். நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அந்த காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரோட துணியை கேட்போம். என்னோட ரொம்ப ஆழமான காரியம், நீங்க முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு கற்றுக் கொடுப்பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் எங்களோடும் பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை திறப்பாராக. பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாக எங்கள் இருதயங்களையும் எண்ணங்களையும் மறுரூபப்படுத்துவாராக. ஆகவே இந்த இயேசுவினுடைய இந்த யுத்தத்திலே முக்கியமான இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் மனுஷனாக அண்ட சராசரங்களை படைத்தவர், வான நட்சத்திரங்களை உண்டு பண்ணினவர், மனுஷனை எல்லாம் உண்டு பண்ணியவர். அவர் பூமிக்கு பூமியிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒலிவ மர வலையில் உட்கார்ந்திருந்த பொழுது அவரை அணுகி அவருடைய சீஷர்கள் தனிமையாக கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்ட பொழுது அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி, சரியான கேள்வி, சரியான ஆளிடம் கேட்கப்பட்டிருக்கு. அவர்தான் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் 3 காலங்களையும் அறிந்தவர். அவருக்கு தெரியும், ஒவ்வொரு பூமியினுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும். ஆகவே சொல்லுகின்றார், நீங்க அந்த பூமியின் வருகைக்கும் உம்முடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் கேட்கிறாங்க சீசன்மேன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றாருன்னா, வாட்ச் அவுட், நோ ஒன் டிசீவ்ஸ் யூ, many will come in my name.
ஐ எம் கிரைஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, நான் தான் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஆனா many will deceive என்று ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். வஞ்சகம் வஞ்சகம் வஞ்சகம், டிசப்ஷன் டிசப்ஷன், அதுதான் பெரிய எச்சரிக்கை என்று சொல்லுகின்றார். அநேகர் வருவாங்க, அதாவது கிறிஸ்தவ மத்தியிலேயும் கிறிஸ்தவ என்ற பேர் மத்தியிலேயும் எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை என்ற மத்தியிலேயும் வந்து ஆண்டவரோட உண்மையான இயேசுவன் சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டு அநேகரை மெஜாரிட்டி வில் டிசீவ் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொன்னார், பொய் சொல்ல மாட்டார். அவர் பெரிய காரியமா இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தை நிறைவேறி ஆகும். நாங்க இதை கணிக்காமலோ கவனிக்காமலோ நாங்க வந்து அவதானிக்காமலோ நாங்க போனா நாங்க வஞ்சிக்கப்பட்டுட்டோம் என்ற அர்த்தம். we are already deceived என்ற அர்த்தம். அநேகரை வஞ்சிப்பாங்க. இன்னொரு சொல்றாங்க, many false prophet, many எழும்பி many அநேக மக்களை வஞ்சிப்பாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. அது மட்டுமில்ல, இவ்விதம் நடக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்களில வந்து ஆண்டவருடைய அன்பு, சகோதர அன்பு, மற்றவரை நேசிக்கிற அன்பு, மற்றவரை கொடுக்கிற அன்பு, தட்டி கொடுக்கிற அன்பு, உண்மையான சுபாவ அன்பு காணாம போய் ஒரு பொய்யான ஒரு ஆர்டிபிஷியல் ஃபார்மாலிட்டி, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட், அத உள்ளத்துல அந்த அன்பு உண்மையா இருக்காது. அந்த பொய்யான ஒரு பொய்யான ஒரு கிளிப்புள்ள மாதிரி ஒரு பாடமாக போய்விடும். அந்த அன்பு எங்களுக்குள்ள காணப்படாம போகும் என்று ஆண்டவர் சொல்றார். எங்கள்கிட்ட அன்பு காணப்படாம போனா நாங்க எல்லோரும் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோம். நாங்க ஒருவரை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து அவரை மன்னிச்சு நேசிச்சு அவருக்காக ஜெபம் பண்ணி அவருக்காக எங்களுடைய கரங்களை உள்ளங்களை கொடுக்காம போனா எங்களுடைய ஆண்டவருடைய அன்பு எங்கள்கிட்ட இல்லை. கண்ணால காண்ற சகோதரங்களை நேசிக்க முடியாதவன் காணாத தெய்வத்தை எப்படி நேசிக்க முடியும்? ஆகவே நாங்க வஞ்சிக்கப்பட்டுட்டோம்னு அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நீங்க ரட்சிக்க போறதுல நல்ல காரியம்தான், என்னோட நடக்கிறது நல்ல காரியம்தான். ஆனா என்னோட இருந்து என்னை போல ஆகி என்னுடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்து முடிவு வரம் நிலைத்திருந்தா மட்டும்தான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. அப்ப அது மட்டுமில்ல, ஆண்டவர் சொல்றாரு, நிறைய இறுதி நாட்கள் பெரிய புதுமைகள், மிராக்கிள்ஸ் எல்லாம் உண்டாகும், வண்டர்ஸ் நடக்கும். அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் நாங்களும் வஞ்சிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு, நாங்க கவனம் இல்லாம போனா. ஏனண்டா யூதாஸ் கரியோத்து வந்து இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்து கொண்டு இயேசு இல்லாமல் மரித்து போனார். அதே போல நாங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இயேசுவை பற்றி அறிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இயேசு இருதயத்தில் ஆளுக செய்யாமலும் சத்தம் கேட்டு சித்தம் செய்யாமலும் அவர் எங்களுக்குள்ளே உருவாகாமலும் நாங்கள் அவருக்குள்ளே உயிர் தெழும்பாமலும் அவருடைய பரிபூர்ணமான எண்ணங்களை நிறைவேற்றாமலும் நாங்கள் மரிச்சு போகலாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்களை செய்யலாம். ஆகவே இதை எவ்விதமாக மேற்கொள்ளலாம் என்று நாங்க பார்க்க போகிறோம். இன்று சாத்தான் பயன்படுத்த பெரிய வெப்பன் எதண்டா டிசப்ஷன், வஞ்சகம் வஞ்சகம் வஞ்சகம். இது எல்லா இடத்துலயும் காணப்படுகிறது. நாங்க வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்ப முடியாது, மின்னுவதெல்லாம் பொண்ணுன்னு எண்ண முடியாது. இரண்டு ஆண்டவர் சொல்ற முன்கூட்டியே அட்வான்ஸ். அவர் வந்து இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மூண்டையும் பார்க்கிற ஆண்டவர் வந்து. ஆகவே முன்கூட்டியே அட்வான்ஸ்டா சொல்றேன்னு சொல்றாரு. நாங்க இதுல கவனமா இருக்கவர். ஏன் ஆண்டவர் எத்தனையோ அடையாளங்கள் இருக்க இந்த டிசப்ஷன், இந்த வஞ்சகத்தை, வஞ்சிக்கப்படாத எச்சரிக்கை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னா அதுக்கு காரியம் உண்டு. இயேசுவனுடைய பார்வையிலே அவர் வந்து 5க்கு அதிகமான 5 நாங்கள் சொல்லுகின்றோம் 5க்கு அதிகமான காரியங்கள்னால இந்த டிசப்ஷன் தான் அந்த விழுந்து போன லூசிபருடைய பெரிய வெப்பன், பெரிய ஆயுதம், அணு ஆயுதம் என்று ஆண்டவருடைய பார்வையிலே அவருடைய ஞானத்திலே கண்டுபிடிச்சார். எவ்விதமாக சொன்னா இந்த கிரியேட்டர் ஆஃப் ஹோல் யூனிவர்ஸ், the God of all of flesh and life, the matter and mind, the God of space and time, warning us in advance
அவர் எங்களை இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆசைத்து ஆளுகின்றவர். மாமிசத்திலே வந்த பொழுது எங்களுக்கு எச்சரிக்கிறார். நான் தான் இந்த உயிர்களையும் இந்த ஜீவன்களையும் படைத்தவர். நான் தான் இந்த எல்லா சிந்தனைகளையும் எண்ணங்களையும் படைத்தவன். நான் தான் இந்த ஸ்பேஸ், அந்த காலங்களையும் நேரங்களையும் உண்டு பண்ணியவர். ஆனா பெரிய இந்த லூசிபருடைய ஆயுதம் என்னன்னு சொன்னா வஞ்சகம் 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 வஞ்சகம். ஏன் என்று சொன்னா, ஏன் அந்த ஃபைவ் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா, பரலோகத்துல அவன் என்னோடு இருந்த பொழுது அவன் தனக்குள்ள பெருமை அடைஞ்சு என்னுடைய பிரமாணங்கள் கற்பனைகளை மீறி அந்த அந்த பிரமாணங்கள் கற்பனைகளை மீறி நான் 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 என்று மையமாக வாழ்ந்து அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று நோயை 3 ஏஞ்சல்ஸுக்கு கொண்டு போய் அவங்களையும் அவன் வஞ்சித்து கொண்டு அவன் வானத்திலிருந்து விழுத்தப்பட்டான் என்று அந்த ஹெவன்ல வஞ்சகம் ஏற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வெப்பன் பயன்படுத்தின பெரிய ஆயுதம் வஞ்சகம். வஞ்சிக்கப்படா எச்சரிக்கை. பரலோகத்துல வஞ்சகம். அந்த வஞ்சகமான அந்த உலகத்தை வஞ்சிக்கிறவன் பூமிக்கு வந்த பொழுது, எங்களுடைய ஆதி பெற்றோர் கார்டன் ஆஃப் ஈடன்ல ஏதேன் இருந்த பொழுது அங்கேயும் அவன் வேற கொண்டு வரையில, வேற வெப்பன்ஸை கொண்டு வரையில, அவன் ஆயுதத்தை கொண்டு வரையில உண்டு. அங்கேயும் வஞ்சகம் தான் கொண்டு வருகின்றான். அதனால்தான் அவர் ஆண்டவர் பூமியிலே 2000 ஆண்டுக்கு முன்பாக வந்த பொழுது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? டிசப்ஷன். படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதன் பின்பாக ஆண்டவர் நேரடியாக காணக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற மாமிசத்திலே வந்த பொழுது, என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக மாமிசத்திலே வந்த பொழுது அவரை இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கும்படியாக அந்த வஞ்சிக்கிற பொல்லாத சாத்தான் லூசிபர் நேரடியாக வருகின்றார். அவரும் பரிசுத்த ஆவியா நிறைந்திருந்தாரு, பரிசுத்த வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தாரு, பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தாரு பிதா குமாரனோட, பிதா பரிசுத்தாவியோட. இதனால 3ஐயும் இணைந்தபடினால அவன் என் ஒவ்வொரு மனுஷனும் என்ன வார்த்தையினாலே பிழைப்பான் என்று வார்த்தையினாலும் வார்த்தையின் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியப்பட்ட வாழ்வினாலும் வெற்றி கொண்டார். நாங்களும் நீங்களும் இதே விதமாக பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமான வார்த்தையினாலும் பரிசுத்த பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியப்பட்ட வாழ்க்கையினாலும் தான் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். எங்கள் பலத்தினாலே இது ஆகிற காரியம் இல்லை. 4வது பார்க்கும் பொழுது, நீங்க throughout the whole Bible, ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்பாடு மட்டும் நீங்க டிசப்ஷனை காண முடியும். உலகம் முழுவதும் 1 யோவான் 5 உலகம் முழுவதும் சாத்தானுக்களே விழுந்து கிடக்கிற சொல்லுகின்றார். அதாவது வெளிப்பாடு 12:9 உலகத்தை முழுவதும் வஞ்சித்து போட்டான்னு சொல்லுகின்றார். நானும் நீங்களும் உணராவிட்டா நாங்க வஞ்சிக்கப்பட்டுட்டோம். ஆகவே நாங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க ஆண்டவர் சொல்றார். அதன் மட்டுமில்ல, 5வது காரியம், இறுதி நாட்களிலே, லாஸ்ட் டேஸ், இறுதி நாள் சாத்தானுக்கு தெரியும் பூமியில கொஞ்ச காலம்தான் உண்டு. அதனால தான் பரலோகத்துல இருந்து நான் வெளியில வந்த மாதிரி விழுந்து போன மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப வலிக்கும், ரொம்ப நோகும். அந்த வலியைத்தான் ஆண்டவருக்கு பொறுத்து கொள்ள முடியாது. அதனால அந்த பிள்ளைகளை வஞ்சிப்பதன் மூலம், ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய இருதயத்துல வலியை உண்டு பண்ணலாம், நோவை உண்டு பண்ணலாம் தான் அவருடைய திட்டம். அதனால பூமி எங்கும் இறுதி நாட்கள்ல பெரிய வஞ்சகம் டிசப்ஷன். இதனால ஆண்டவர் சொல்லுகின்றாரு, நீங்க வாட்ச், ப்ரே, ப்ரிப்பேர். எப்படி என்றா, வாட்ச் எதுக்குல, நாங்க ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள்ல, ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்பாடுகள் வரை அந்த ஆண்டவருடைய வார்த்தை, இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் ஆண்டவர் சமூகத்தில் பிரியமா இருக்க வேணும். அதாவது ஆண்டவரே, உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தைகளை என் இருதயத்திலே வைத்தேன், அந்த வார்த்தைகளின் வாழ்க்கையாக மாற வேண்டும். அதுதான் நான் பஞ்சகம் வெற்றி கொள்வதற்கு ஒரே ஒரு வழியை ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, ஜெபம், பரிசுத்த ஆவியுக்குள் ஜெபம், தேவ சித்தத்துக்குள்ள இருந்த ஜெபம். எனக்கு அது தாரும் இது தாரும் இல்லை, அதெல்லாம் கொடுப்பாரு. நல்லவர் மீதும் தீயவர் மீதும் ஆண்டவர் மழையை பொழிய பண்ணுவாரு, சூரியனை உதிக்க பண்ணுவாரு, எல்லாவற்றையும் கொடுப்பாரு. உணவு, உடை, உறையுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது காரியம் அல்ல. நாங்க அஞ்ஞானிகளை போல அதை தாரு, அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க கேட்காமையே கொடுப்பாரு.
ஆனா ராஜ்யத்தையும் நீதியையும் பரிசுத்தாவியின் துணையோடு நாங்கள் தேடி அதுதான் எங்கள் ஜெபமாக தவமாக இருக்க வேண்டும். அது செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த வஞ்சகத்தை நாங்கள் வெற்றி கொள்ளும்படியாக ஞானத்தையும் பராக்கிரமத்தையும் எங்களுக்கு கொடுப்பாரு. நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். வாட்ச் அண்ட் ப்ரே. நாங்க எங்களோட இதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எங்களோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாக பரிசுத்த ஆவியினால நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதயங்கள்ல அபிஷேகமால புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்த வார்த்தையினால நாங்க ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகி நாங்க எங்களோட உள்ளங்களையும் வாழ்க்கையையும் எண்ணங்களையும் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் இந்த வஞ்சகத்தை டிசப்ஷன் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாங்கள் வெற்றி கொள்ள முடியும், ஜெயம் கொள்ள முடியும். ஜெயம் கொண்ட கூட்ட மக்களுக்குத்தான் ஆண்டவருடைய 2வது வருகை காணப்படும். அவர்கள்தான் பரலோகத்துல பிரவேசிக்க போகிறவர்கள். மற்றவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். அதாவது ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆவியின் துணையோடு பரிசுத்த வார்த்தையினாலே மறுரூபமாகி ஆண்டவருடைய வாழ்க்கையை போல அவர் நிலைத்திருந்து அவரோடு நடக்கும் பொழுதுதான் அவர் தனது வல்லமையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எங்களையும் உங்களையும் ஜெயம் கொள்ளும்படியாக செய்வார். அதுதான் காரியம். எங்கட ஆட்களும் சக்தியும் பலவும் அல்ல, அவருடைய பலம் பராக்கிரமும் பரிசுத்த ஆவியின் துணைதான் எங்களுக்கு ஜெயம் பண்ணும்படியா செய்யும். இதை வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார், நீங்க உண்மையாக என்னுடைய வார்த்தை நடக்கும். நான் முன்கூட்டியே சொல்லுகின்றேன், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், எனது வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறியாகும். வஞ்சகம் தான் பெரிய இன்றைக்கு டிசப்ஷன். இன்றைக்கு ஒரு உலகத்துல எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லா போன் கால், வாட்ஸ்அப், வைபர், இன்டர்நெட், எல்லா மீடியா, பேப்பர், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் டிசப்ஷன். ஆனா சத்தியத்திலையும் சத்தியத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியோடையும் பரிசுத்தமான வாழ்க்கையோடு நாங்கள் பிணைஞ்சிருக்கும் பொழுது எங்களுக்கு உன்னதமான பலம் உண்டாகும். உன்னதமான ஆண்டவருடைய பலம் பராக்கிரமம் உண்டாகும் பொழுது எங்களுடைய மாமிசமான பலவீனங்களை எல்லாம் மேற்கொண்டு பழைய மனுஷ பலவீனங்களை நாம் மேற்கொண்டு உலகத்தின் எல்லா பாடுகள் பலவீனம் மேற்கொண்டு நாங்கள் உன்னதமான மகத்தான உயிர்த்தெழுந்த இயேசுவை போல இயேசுவோடு நாங்கள் நடப்போம், பேசுவோம், எழும்புவோம், ஓடுவோம். நாங்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து போவோம். இது நடக்காவிட்டால் நானும் நீங்களும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டவளாயிருப்போம். நானும் நீங்களும் பரலோகத்தில் இருந்து கொண்டு பரலோகத்தை இழந்து போனார் அவ்விதமாக இருப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்வது ஒரு நாளும் பொய்யாக முடியாது. அது மட்டுமில்ல, ஆண்டவர் சொல்றாரு, be on watch and pray always. எவ்விதமா ப்ரே பண்றது? என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது அந்த பிதாவானவருக்கு தாயானவருக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன தேவை என்று அவர் பார்த்துக் கொள்வார். அதுதான் எங்களுடைய இணைப்பு. என்றா எங்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே காற்றையும் கடலையும் உணவையும் இந்த பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டு பண்ணியவர். அவருக்கு தெரியும் எமது தேவை உண்டாவதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் கொடுத்தவர். ஆகவே நாங்க அவருடைய ராஜ்யத்தையே நீதியையும் அவருடைய அன்பினால் நிறைந்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது மிகுதியான காரியங்களை பொறுப்பெடுப்பார். இதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய இருதயம் உலகத்தின் காரியங்களினால, வரியினால, எதை உண்போம், எதை குடிப்போம், அல்லது என்ன எங்களுடைய ஃபியூச்சர், எங்களுடைய எதிர்காலம் எப்படியாக என்ன நடக்கும் என்று எங்களுடைய இருதயம் லோடாக கூடாது, பாரமடைய கூடாது. நாங்க ஆண்டவரோட இந்த காரியங்கள் தடை பண்ணக்கூடாது. அவரோட உறவோட, அவரோட 2 கலப்பதோட தடை பண்ணக்கூடாது. எவ்விதமாக ஒரு நேசமுள்ள ஒரு கணவனும் மனைவியும் ஒரு 2 கலப்பது போல எங்களுக்கும் அவருக்கும் 2 கலந்த உறவு இருக்கு. பிள்ளையும் தகப்பனும் 2 கலப்பது போல அவருக்கும் எங்களுக்கும் அந்த நேசம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டாதான் நாங்க அவரோடு நடந்து ஜெயங்கொண்ட கூட்டத்துக்காக தான் ஆண்டவர் போறார் 2வது வருகையில. அந்த நாள் உங்கள் மீதும் என் மீதும் வராதபடிக்கு எச்சரிக்கையாருங்க ஆண்டு சொல்லுகின்றார். அவ்விதமாக இல்லாவிட்டா நாங்க வஞ்சிக்கப்பட்டுடுவோம். எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், ஷாக்கா இருக்கும், எல்லாரும் பயங்கரமா இருக்கும், எல்லாம் அதிர்ச்சியா இருக்கும். பூமியில குடியிருக்கிற எல்லா ஆயத்தப்படாத மக்களுக்கு ஒரு கண்ணிய போல லேண்ட் மைன்ஸ், டைம் பாம், பூம் என்று இந்த காரியம் இருக்கு. ஆனா
இது ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஆயத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தலைகளை நிமித்தி கண்களை உயர்த்தி மகிழ்ச்சி உள்ளத்துல மகிழ்ந்து கொண்டு, இந்த உடலை விட்டு நாங்க ஒரு புதிய கற்றுக்கொள்ள போறோம். நாங்க இந்த பூமியை விட்டு நாங்க இன்னொரு புதிய உலகத்துக்கு போக போறோம். எங்களுக்கு கண்ணீர் இல்லாம, துக்கம் இல்லாத, பாடுகள் இல்லாத இடத்துக்கு போக போறோம் என்று பெரிய ஒரு மகிழ்ச்சிக்காக எங்களோட உள்ளம் தேடி கொண்டிருக்கும். ஆகவே இனி சம்பவிக்க போற காரியங்கள் நீங்க தப்பி ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நானும் நீங்களும் வாட்ச் அண்ட் ப்ரே, ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிகள் ஜெபம் பண்ணி தேவ வார்த்தைகள் விழித்திருந்து எங்களோட வாழ்க்கையை பரிசுத்த ஆவியோடும் பரிசுத்த தெய்வத்தோடும் நிலைத்திருந்து கனி கொடுத்து அவரை போல மாறும் பொழுதுதான் நாங்கள் எங்களை அறியாமலே அந்த பயணத்திலே வெற்றிகரமாக ஓடி முடிப்போம். எங்களுடைய பலத்தினால் ஓட முடியும். நானோ நீங்களோ என்னுடைய பலம் உங்களுடைய பலத்தினால் ஓட முடியாது. தேவ பலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலே ஆகும். இதனால் ஆண்டவர் சொல்றார், be careful, be watchful and be prayerful. என்ன, நீங்க கவனமா இருக்கணும், நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ளே பரிசுத்த வார்த்தைகளை ஜெபம் பண்ணி இருக்க வேண்டும் என்று. இது நாங்க செய்யாவிட்டா we are already deceived. எங்கட பலத்தினால் செய்ய முடிய காரியம் இல்லை. ஏன்னா எங்களோட போராட்டம் ரத்தத்தோடு மாம்சத்தோடு மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, அந்த பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு போராட எங்களுக்கு ஆண்டவருடைய சேனை எங்களுக்கு தேவை. அவருடைய பலம் பராக்கிரமம் தேவை. பரிசுத்தாவி தேவை. பரிசுத்த வார்த்தைகளின் வெளிப்பாடுகள் தேவை. பரிசுத்தமாக எங்களோட ஜீவியத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற அந்த தாழ்மையும் அந்த வாஞ்சையும் எங்களுக்கு தேவை. எங்களோட விழுந்து போன உடம்பு ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடையவன். இது நடக்காவிட்டா இது சாத்தியம் இல்லாத காரியம். நாங்க வஞ்சிக்கப்பட்டிடம் என்றார் அர்த்தம். ஏன் ஆண்டவர் டிசப்ஷன் இன் வாட், என்னத்துல நாங்க வஞ்சிக்கப்படுறோம்? எதுல நாங்க டிசப்ஷன் எங்க உண்டாகுது? எங்கட சிந்தையில உண்டாகும். எங்கள் பேட்டில் ஃபீல்ட் இன் த மைண்ட், பேட்டில் ஃபீல்ட் இன் த மைண்ட் என்றா உண்மையான யுத்தம். இந்த ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள யுத்தம், நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள யுத்தம், தேவனுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் எங்க உண்டாகுன்னு சொன்னா எங்களுடைய சிந்தனையிலே உண்டாகிறது, எண்ணத்திலே உள்ளத்திலே உண்டாகிறது. ஏனென்றா அவனுடைய யுத்தம் பரலோகத்திலேயும் இருதயத்தில் எண்ணிக்கொண்டான், சிந்தனையிலே உண்டாச்சு. அந்த ஆடம் அண்ட் ஈவ் இந்த கார்டன் ஆஃப் ஈடன்லையும் கூடி ஏவாளோட சிந்தனையில அவன் தாக்கத்தை உண்டு பண்ணினான். இயேசு கிறிஸ்துவும் பூமியில வந்த பொழுது அவர் சிந்தனையில அவனுக்கு அவரை பிடிக்கும் தோற்கடிக்கும்படியாக நீ சாப்பிடலாமே, கல்லை அப்பம் சாப்பிடலாம் என்று சிந்தனையில உள்ளதை கொண்டு வரான். அதே போலதான் அதே ட்ரிக்ஸ் தான் அவன் பயன்படுத்துவான் சிந்தனையிலே. என்னோட ஆண்டவரை தாழ்மை இல்லாவிட்டா, ஆண்டவருடைய அன்பு இல்லாவிட்டா, அவரை வாஞ்சிக்காவிட்டா, அவரோட என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்காவிட்டா, என்னுடைய சுயத்தை நாளும் போலும் அறையாவிட்டா, நான் மறுரூபம் மாற்றம் அடையாவிட்டா, தேவண்ட வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு தேவனை போலும் பரிசுத்த ஆவியின் துணையோடு மறுரூபம் அடையாவிட்டா நாங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டுட்டோம். நாங்க நின்று பிடிக்க முடியாது. நாங்க சும்மா ஒரு ஃபால்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். ஃபால்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அங்க எங்க பாடுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், அது ஒன்றும் ஆகாது. அவன் சாத்தான் சிரிச்சு கொண்டிருப்பான். you already defeated, you don't have the power, you don't have the light, you don't have love என்று சொல்லுவான். அது அதுக்கு பிறகு எங்கட மைண்ட பிடிச்சிட்டா எங்கட உள்ளான மனுஷன் ஆவியை பிடிச்சிடலாம். உள்ளான மனுஷன் ஆவியை பிடிச்சு எங்கட உடம்ப பிடிச்சிடலாம். எங்கட மூண்டும் விழுந்து போயிட்டா எங்களால மூச்சு விடவே முடியாது. நாங்க மொத்தமாக விழுத்தப்பட்டு போயிட்டோம். இதனால எதை பற்றி சொல்லுவான்? அவன் சொல்லுவான், நீங்க ஆண்டவர்ட வார்த்தைக்கு பிரமாணத்துக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. ரெண்டா ஆண்டவருடைய வார்த்தைய மீறதான் பாவம். ஆகவே நீங்க கிருபை கிரேஸ் 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 ஹோலி ஸ்பிரிட் நீங்க பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்று சொல்லுவான். அப்ப பிரமாணம் இல்லை என்று சொன்னா சின் இல்லை, பிரமாணம் இல்லை என்று சொன்னா பாவம் இல்லை. ஏன்னா பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். பாவம் இல்லை என்று சொன்னா இயேசு கிறிஸ்து மரணம் தேவையில்லை. மரணம் தேவையில்லை என்று சொன்னா சிலுவை தேவையில்லை. சிலுவை தேவைன்னா உயிர்த்தெழுதல் தேவையில்லை. உயிர்த்தெழுதல் தேவையில்லை என்று சொன்னா பரிசுத்தாவி தேவையில்லை. பரிசுத்தாவி தேவையில்லை என்று சொன்னா ஆலயங்கள் தேவையில்லை. ஆலயங்கள் தேவையில்லை என்று சொன்னால் போதனைகள் சுவிசேஷம் தேவையில்லை. மொத்தத்தில் ஒன்றுமே தேவையில்லை. இது பெரிய ட்ரிக்ஸ். என்ன? கிருபை எங்களை ஆண்டவரிடம் போய் சேர்ந்து அவருடைய
பரிசுத்த ஆவியினாலே புதிய இருதயத்தையும் புதிய உள்ளத்தையும் பெறும்படியும் அவருடைய பிரமாணங்கள் பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு எழுதப்படும்படியும் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியும்படியும் சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படியும் அவருக்கு பிரியமாகும்படியும் சாயலையும் ரூபத்தையும் தரித்துக் கொள்ளும்படிதான் கிருபை கொடுக்கப்பட்டது. நோவா பார்க்கும் பொழுது நோவா அன்று வாழ்ந்த நாட்களிலே கிருபையை பெற்றார். கிருபையினால் என்ன செய்தாரு? எல்லா ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லா பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்தார். இதுதான் அந்த பெரிய கிருபையின் ரகசியம். அந்த அவிதமாக அந்த கிருபை ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கற்பனைகளுக்கு அந்த கிருபை எங்களை இட்டு செல்லாவிட்டால் அந்த கிருபை பொய்யான கிருபை. கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறோம், நாங்கள் வீணடிக்கிறோம். நல்லவர் மீதும் தீயவர் மீதும் ஆண்டவர் மழையை பொழிய பண்றார். ஆனா நல்லவங்க ஆண்டவர் நன்றியாக அவருக்கு attitude of gratitude ஆக ஜீவபலியாக நன்றியோடு அதை ஒப்பு கொடுத்து அவருக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அவரை பெற்றுக் கொள்ளுவாங்க, அவரை மறுரூபமாக அவரோட நடப்பாங்க, அவரை பிரியப்படுத்துவாங்க. ஆண்டவருடைய அன்பினால எல்லாரும் நேசிப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க, தாழ்மையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ஞானத்திலும் அறிவிலையும் தேவ கிருபையிலும் தைலம் வளருவாங்க. இதனால அந்த அந்த ஆண்டவருக்கு கூட கிருபை ஒருவனை ஜெயங்கொண்டவனாக உங்களையும் என்னையும் மாற்றும். இல்ல எங்களுக்கு இப்பொழுது பிரமாணங்கள் தேவையில்லை, கற்பனை தேவை. கற்பனை இல்லை என்று சொன்னால் பாவம் இல்லை, பிரமாணம் இல்லை என்றால் பாவம் இல்லை, பாவம் இல்லை என்றால் இயேசுவினுடைய சிலுவை மரணம் தேவையில்லை. சிலுவை மரணம் தேவையில்லை என்று சொன்னால் என்ன தேவையில்லை? உயிர்த்தெழுதல் தேவையில்லை, பரிசுத்த ஆவி தேவையில்லை, ஆலயங்கள் தேவையில்லை, வேதம் தேவையில்லை. திரும்பவுமாக நாங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய இருதயம், புதிய உள்ளம், புதிய எண்ணம், புதிய மனுஷன் படைக்கப்பட்டால் திரும்பவுமாக ஆண்டவருடைய அவருடைய பிரமாணத்துக்குள்ளேயும் கற்பனைக்குள்ளேயும் சாயலுக்குள்ளேயும் நாங்கள் வர வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியம். இல்லாவிட்டால் நாங்க கிருபை என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தாவி என்று சொல்லிக்கொண்டு பாடுகிறோம், ஆடுகிறோம், நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை டிசப்ஷன் வஞ்சிக்கப்பட்டுட்டோம். இதுல பாவத்துல எவ்விதமாக ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறது பாவம். மீட்கப்பட்ட பிறகு அவருடைய வல்லமையினால அவருடைய பிரமாணத்தை அவர் நடந்தது போல நான் நடக்கும்படியாக அந்த வல்லமையை கொடுப்பார். ஒருவன் என்ன அன்பு செய்தால் என் கற்பனையை, என் பிரமாணங்களை, கற்பனையை கை கொள்ளுவான் என்று யோவான் 14:15 சொல்லுகின்றது. ஆண்டவர் சொல்றது பொய்யா இருக்க முடியாது. ஆகவே அதுதான் சத்தியம். இது நடக்காவிட்டா நாம் வஞ்சிக்கப்பட்டுட்டோம் என்று அர்த்தம். அதன் பின்பாக மரணம், எங்களுக்கு ஏமாட்டம் மரணம். நாங்க நினைக்கிறோம் நாங்க இப்படியே இருக்க போறோம், நாங்க சாக வரம் இல்ல எங்க உடம்புக்குள்ள மரணம் ஓடிக்கொண்டு டைம் பம் மாதிரி ஓடிக்கொண்டு டைம் டும் 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 ஓடிக்கொண்டு டிக் 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 ஓடிக்கொண்டு எந்த வேளையிலும் எங்களை மரணம் வா வான்னு சொல்லுது, காடு வா வான்னு சொல்லு, வீடு போன்னு சொல்லுது. மரணம் எங்களை விழுங்க ஆயத்தப்பட்டு கொண்டு எப்பயும் வரலாம். சாப்பிட வரலாம், சாப்பாடு பொறுத்து. தண்ணி குடிக்கல வரலாம், வாட்டர் குடிக்கல, தண்ணி பொறுத்து. அல்லது நாங்க நடந்து போய்க்கல வரலாம், இன்னொரு வாகனம் மோதி. அல்லது கொஞ்சம் சூரிய சூடு கொஞ்சம் ஹீட் வரலாம், அல்லது ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், அல்லது எங்களுடைய பிளட் கிளாட் பண்ணி வரலாம், அல்லது எங்களுடைய உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான கிருமிகள் ஓடிக்கொண்டு உடம்புக்குள்ள எங்களுடைய வாய்க்குள்ள எங்களுடைய குடலுக்குள்ள ஓடிக்கொண்டு அந்த கிருமிகள்ல சிறிய மாற்றம் உண்டு பண்ணினாலும் கூட பெரிய நோயாக உருவாகலாம். அல்லது இந்த விழுந்து போன பூமியில வாழ்ற COVID-19 அத வைரஸ், அத பாக்டீரியா எல்லாம் அவங்களை தாக்கலாம். ஆகவே நாங்க பெரிய டைம் பாம் பூட்டப்பட்ட ஒரு அணுக்குண்டு மீது உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த வழியிலும் வெடிச்சு போகலாம், நாங்க எந்த வழியிலும் எங்களோட சுவாசங்களை போகலாம். நாங்க we are one breath away from this world to next world. We are one breath away from this world to next world. என்ன எங்கட உடம்புக்குள்ள ஒவ்வொரு இதயம் துடி காற்று உள்வாங்கி வெளியில வராவிட்டா நாங்க முடிஞ்சது. ஒரு இதய துடிப்புக்கும் மற்ற இதய துடிப்புக்கும் நடக்காவிட்டா நாங்க போயிட்டோம், இந்த பூமியை விட்டு போயிட்டார். இதெல்லாம் ஆண்டவருடைய கருணை, அவருடைய கிருபை, அவருடைய எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. நாங்க மாமிசம், நாங்க தப்பவே முடியாது. அப்ப நாங்க விழுந்து போன உடம்புல வாழ்றோம், விழுந்து போன பூமியில வாழ்றோம், சபிக்கப்பட்டு பூமியில வாழ்றோம். இந்த விழுந்து போன பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள போராட்டம் நமக்கு உண்டு. இதை நாங்க எங்கட பலத்தினால் மேற்கொள்ள முடியாது.
ஆண்டவருடைய துணையோட, பலத்தோட, பராக்கிரமத்தோட தான் வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஜீவபலியாக அவரோடு ஒப்பு கொடுப்பதன் மூலமாகத்தான் we can overcome us. No other way. எங்களோட செல்ஃப், என்னுடைய பிட்டி, என்னுடைய செல்ஃப் பிட்டி, செல்ஃப் சென்டர்ட்னஸ், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஐயோ நான் தனிய, நான் ஒன்றும் செய்ய, அதெல்லாம் ஆண்டவரே என் சித்தம் இல்லை சித்தமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்றுதான் இயேசு வாழ்ந்தார். அவர் வாழ்ந்தது போல நடக்காவிட்டா எங்களுக்குள்ள அந்த ஓடிக்கொண்ட பாவத்தின் சம்பளம் மரணம் ஓடிக்கொண்டிருக்கு. அதை நாங்க வெற்றி கொள்ள முடியாது. நான் ஜெயம் கொண்டவனா எழும்ப முடியும். அது டிசப்ஷன். அதன் புறம்பா சாப்பாடுலாம் அம்மா அந்த எங்கட கிரேட் ஆடம் அண்ட் ஈவ், எங்கட அம்மா கிராண்ட்மா ஈவ் அம்மா, அது ஏவாள் அம்மா விழுத்தப்பட்டா. இன்றைக்கும் மனித குலம் எல்லாம், இன்றைக்கு எல்லா மனுஷனும் சாப்பாட்டிலையும் இந்த குடிபானங்கள் எல்லாம் விழுத்தப்படுகிறார். அதனால நோய் வந்துடும். நோய் வந்தா எங்களோட மூளை சிந்திக்க முடியாது. மூளை சிந்திக்க முடியாவிட்டா ஆண்டவரோட உறவாட முடியாது, அவர் அறிய முடியாது, அவரோட எங்களை அறிய முடியாது, பாவத்தில் மீட்பு அடைய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, மற்றவர்கள் சாட்சியா வாழ முடியாது, உதவி செய்ய முடியாது. எனக்கே நான் பாரமாக போய்விடுவேன். நான் என்னுடைய வாழ்க்கை become a darkness, இருள் நிறைந்ததாக, உடைக்கப்பட்டதாக, நொறுக்கப்பட்டதாக, சோர்வடைந்த மனச்சோர்வு, உடற்சோர்வு, உள்ளச்சோர்வு, குடும்ப சோர்வு, எல்லா ஒதுக்குகள், டிப்ரெஷன், ஆப்ரேஷன், சப்ரேஷன், சேட்னஸ், மேட்னஸ் எல்லாம் சேர்ந்து வரும். ஆகவே இந்த எவ்விதமாக ஏதேன் தோட்டத்துல எங்கட அம்மா விழுத்தப்பட்டது போல நாங்களும் அதே ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கு சாத்தான் பயன்படுத்தும். சாப்பாட்டுலையும் குடிப்பானங்களையும் எங்களை விழுத்தும்படியாக ஆண்ட பயன்படுத்தும். எங்களோட விஷன், எங்களோட தூர பார்வை, நாங்க அந்த பூமியில தற்காலிகமாக வாழ, எங்களோட பாடி ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு தற்காலிகமான வாடகை வீடு, ஒரு எக்ஸ்பைர்டு டேட்டோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முடிவு தேதி ஒன்று இருக்குது. இந்த முடிவு தேதிக்கு முன்பாக நாங்க ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு அவரை போல ஆக வேண்டும். எங்களுக்கு தெரியாது when, where, how, எப்பொழுது, எங்கே, எப்படி எங்களோட உயிர் பிரியும் என்று தெரியாது. இந்த விஷன், அப்ப இந்த தற்காலிகமான வாழ்வில் இந்த நித்தியமான வாழ்க்கையை தரிச்சு கொள்ளவர். இது இல்லாவிட்டா எங்களுடைய விஷன், எங்களோட பார்வையை நாங்கள் இழந்து போட்டோம், வஞ்சிக்கப்பட்டாயிற்று. ஆகவே சும்மா ஆண்டவர வார்த்தைகளை படிக்கிறது இல்லை, சும்மா வாயால் ஆண்டவர் போடுறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட வாய் என்ன போடுறது, இருதயம் வேண்டா நீங்க தூரமா இருக்கிறது, உங்களோட ஜபங்கள் அருவருப்பா இருக்கிறது, அதல்ல காரியம். அதன் பின்பாக நாங்க அவ வாழ்க்கையை நாங்க எப்படி பாக்குறோம், நாங்க யாரு, நாங்க யாருடைய, எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், பூமியில நமக்கு என்ன வேலை, எவ்வளவு காலம் வாழ போறோம், எங்களோட பிள்ளைகளை, எங்களை, மற்றவர்களை நான் நித்தியத்துக்கு ஏற்றது ஆயத்தப்படுத்துறோம். அப்படி இல்லாவிட்டா we are deceived, we are sincerely deceived. அதாவது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஏன் ஆண்டவர் இந்த டெவில பாருங்க, டெவில் இஸ் அட்டாக்கிங் on an angry raging war with the mankind throughout the whole history, all ages from Genesis to Revelation. அதாவது the devil என்ன செய்வான்னு சொன்னா தொடர்ச்சியாக தந்திரங்களை அவன் நேரடியாக மோதாம அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வல்லமையும் கொடுக்கப்படல. அவன் வஞ்சிக்கலாம். அதுக்கு மிஞ்சி அவருடைய பெரிய சிலபஸ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அவர் என்ன செய்ய முடியும், ரொம்ப கோபம் கொண்டு நான் போகாத வீட்டுக்கு, என்ன கலைச்சு விட்ட பரலோக வீட்டுக்கு இவங்க போகவோ, இந்த பிள்ளைங்க இந்த மட்பாண்டங்கள் போகவா, இந்த மனுஷன் போகவா, இந்த ஆண்டவருடைய இந்த பிள்ளைங்கள் மீட்கப்பட்டு போகவா, அதுதான் அவனுக்கு கோபம். அப்ப அவனை நம்ம என்ன செய்வான்னு சொன்னா, இந்த மக்களை கோபம் கொண்டு அழிக்கும்படியாக இந்த ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்பாடு மட்டும் நீங்க எல்லா சரித்திரம் புரட்டி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலங்களிலும் மனுக்குலம் போராட வேண்டி இருந்துச்சு. ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் இடைப்பட்டுதான் காப்பாற்றுறார். இல்லாவிட்டா எஸ்தர் காலத்துல அங்க போராட்டம் வருது. நம்மட தாவீது காலத்துல ஒவ்வொரு காலத்திலும் ஆபிரகாம், எஸ்தர், எல்லா காலத்திலேயும் இன்றைய நாட்களில் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டம் உச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதன் டெவில் சொல்றான் very furious, ரொம்ப கோபம், ரொம்ப angry, raging war. எங்களுக்கு அதுதான் உண்மையான யுத்தம். எல்லா யுத்தத்துக்கும் பெரியான யுத்தம். இந்த யுத்தம் யாரோட பண்ணுவான்னு சொன்னா, ஒரே கூட்ட மக்களோட, எல்லா மக்களோட மேல அவனுடைய யுத்தம் ஒரு கூட்ட மக்கள். நீங்க நினைக்கலாம் எல்லா கிறிஸ்டியன்ஸோட மேல,
எல்லா கோயிலுக்கு போறாங்களும் இல்ல, எல்லா பிரீச்சர்ஸோட இல்ல, எல்லா பாட்டு படிக்கிறாங்களும் இல்ல. only one quality of peopleோட அவனுக்கு வார் இருக்கும். மற்றாக்கள் சொல்லுவான் they are my side, அவங்க சும்மா கோயிலுக்கு போயிட்டு வராங்க, சும்மா கோயிலுக்கு பாட்டு பாடிட்டு வராங்க, சும்மா அவங்க ப்ரே பண்ணா, சும்மா பைபிள் படிக்கிறாங்க. அந்த ஃபால்ஸ், இந்த பொய்யான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி அவங்க பொய்யான பாதுகாப்பு வலைக்க நிக்கிறாங்க. அவங்க ஏமாத்தப்பட்டுட்டாங்க, அவங்க என்னோட இருக்கிறாங்க, அவங்கள நான் தொடக்கூடாதுன்னு விட்டுருவான். ஆகவே யாரோட அவனுக்கு யுத்தம் சொன்னா இந்த ஒரே கூட்ட மக்கள். அந்த கூட்ட மக்களுக்கு ரெண்டு விதமான குவாலிட்டிஸ் இருக்கு. இது என்னட்டே உங்கள்ட்ட இருந்தா நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இல்லாவிட்டா நாங்க வஞ்சிக்கப்பட்டவர் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சத்தியம் சொல்லுது. ஆண்டவர் சத்தியம் சொல்லும் பொழுது சத்தியமானவர் சொன்னது பொய்யா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு மற்ற பேர் வார்த்தையும் சத்தியம் அவர்தான். அவர் சொல்லுகிறார் 2 விதமான குவாலிட்டி. அதாவது என்னுடைய பிரமாணங்களை, கற்பனைகளை இருதயத்திலும், வாழ்க்கையிலும், எண்ணங்களிலும், சிந்தனையிலும் முதன்மையாக எனது பலத்தோடு கை கொள்ளுகிற கூட்டம். அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும். நம்பர் 1. 2வது குவாலிட்டி என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகின்ற, என்னில் வாழ்வது நான் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே எனக்குள் வாழுகின்றார் என்ற பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சாட்சியான வாழ்க்கை, அவருடைய சாயலையும் ரூபத்தையும் தரித்து கொண்ட வாழ்க்கை. இந்த 2 குவாலிட்டி உள்ள மக்களோடு மட்டும்தான் அவனுக்கு யுத்தம் இருக்குன்னு வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது. மற்றாக்களோட அவன் யுத்தம் கிடையாது. நம்பர் 1, அதாவது அவருடைய பிரமாணங்கள், கற்பனைகளை பரிசுத்த ஆவியோடும் கிருபையோடும் கை கொள்கிற மக்கள் ஏனென்று பார்க்க போறோம். அது 2வது காரியம் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக, அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் மறுபடியும் பிறந்து அவரை ஆளுகையாகவும் அவருடைய சாயலையும் ரூபத்தையும் தட்ட மக்கள். இந்த 2 பேருடைய அவனுக்கு போராட்டம் இருக்கு. அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த 2 குணமுள்ள மக்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் துணையோடும் பரிசுத்த வார்த்தையோடும் தங்களுடைய உடல் உள்ளத்தை, எண்ணங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பலிப்பிடத்திலே அவருடைய சாயலுக்கு ரூபத்துக்கு ஒப்பாக மறுரூபம் அடைவார். இந்த கூட்டத்தோட மட்டும்தான் அவனுக்கு போராட்டம் இருக்குது. மற்ற யாரோட தொடவே மாட்டான். சும்மா அந்த வண்டி பரலோகத்துக்கு போகாது என்றுதான் வேதாகமம் சொல்லுது. ஏன்னு சொன்னா, பரலோகத்துல அந்த ஆதமேவாள் பாவத்துக்கு முன்பாக அவங்க படைப்புல ஆண்டவருடைய சாயல் ரூபமும் காணப்பட்டு அவ்விதமா படைக்கப்பட்டாங்க. அப்ப அந்த ரூபம், அந்த சாயலை, அந்த இமேஜ் அண்ட் லைக்னஸ், அந்த சாயலையும் ரூபத்தையும் யாரு திரும்ப பிறகுறாங்களோ, வளர்றாங்களோ அவனுக்கு கோபம் வரும். யாருக்கு வரும்? சாத்தானுக்கு கோபம். அதுதான் அவங்களை விழுத்தி உடைச்சி அவங்களை அவருடைய சாயலையும் ரூபத்தை இழக்க பண்ணினாங்க. ஆனா திரும்பவுமாக அந்த சாயலையும் ரூபத்தையும் பெற முயற்சிக்கிற, அல்ல ஒப்பு கொடுக்கிற, மறுரூபமாகிற பரிசுத்தாவினால், பரிசுத்த வார்த்தையினால் அந்த மக்களோட கோபம் இருக்கு. அதன் பின்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கை கொடுக்கிற மக்கள் ஏன்னு சொன்னா, அந்த பாவம் எப்படி வந்துச்சு? வார்த்தையை, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறும்படியாது. எந்த பிரமாணம்? ஆண்டவர் சொன்னாரு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16-17, நான் கட்டளையிட்டதை நீங்கள் மீறிய பொழுது, கட்டளை, அந்த கட்டளையை மீறுறவர்கள், மீட்கப்பட்டவர் என்ன செய்வாங்க? ஆப்போசிட்டா வருவாங்க, எதிராக வருவாங்க. என்ன? ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக, அவரோடு ஒன்று சென்று வாழ்ற மக்களாக, அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து கீழ்ப்படிவுக்குள்ள வருவாங்க. அப்ப அந்த ஆண்டவருடைய சாயலையும் ரூபத்தையும் தரிச்சு கொள்ற மக்கள், மற்றது ஆண்டவருடைய பிரமாணத்தையும் கற்பனையும் கை கொள்ற மக்களோட மட்டும்தான் அவனுக்கு கோபம், போராட்டம், வைராக்கியம், அவரோட உண்மையான போராட்டம். மற்ற எல்லாரையும் ஓகே அவன் விட்டுருவான், அவன் தொடவே மாட்டான் என்றுதான் வேதாகமம் சொல்லுது. இந்த 2 குவாலிட்டியும் என்னட்ட இல்லாவிட்டா நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன். இப்பொழுது பரிசுத்தாவி உங்கள்ட்ட என்னட்ட பேசிக்கொண்டிருந்தா நாங்க திரும்பி ஆண்டவர்கிட்ட தேடி போகவன், கேட்கவன். இதான் இந்த பொல்லாத ரகன், இந்த பழைய பாம்பு, பழைய சர்ப்பம், இந்த வஞ்சிக்கிற ஆவி இந்த கூட்டத்தோட வேறு எப்படின்னு சொன்னா, அவன் இந்த கீப்பிங் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், having the testimony of Jesus Christ, the 2 qualities, 2 குவாலிட்டி உங்கள்ட்ட இருந்தா, பரிசுத்த ஆவியின் துணையோட, ஆண்டவருடைய கிருபையோட, you are in the right track, you are on the way to overcoming life.
ஜெயங்கொண்ட கூட்டம், ஆண்டவரோட போற கூட்டம், பூமியை விட்டு இந்த அழிவுக்குரிய உடலை விட்டு நீங்க அழியாமே தரிச்சு கொண்டு மகிமையான உடலை தரிச்சு கொண்டு புறப்பட போற கூட்டம். இது இல்லாவிட்டா நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்ட கூட்டம் என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வலுசற்பமாய சாத்தான் வந்து ரொம்ப கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகள், அதுதான் எங்க ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய கற்பனையை மீறுவதுதான் பாவமா உடைக்கப்பட்டது. மீட்கப்பட்டிருந்தா இயேசுவினால சிலுவையின் மூலமாக பரிசுத்த ஆவியின் துணையோட மறுபடியும் பிறக்கப்பட்டு மீட்கப்பட்டிருந்தா, அந்த பாவத்துக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்துல அந்த கற்பனை காணப்பட்டு அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிவாக அவருடைய எண்ணங்களுக்கும் இதயத்துக்கும் ஒரே மெனப்பட்டதாக நாங்கள் இயேசுவின் சிந்தை என் சிந்தனையாக, இயேசுவின் சுபாவம் என் சிந்தனையாக கற்பனையை கை கொள்கின்ற கூட்டமாக, அதுதான் இயேசுவின் சுபாவத்தை தரித்த மக்கள், இயேசுவை போன்ற மக்கள். ஒருவன் என் அன்பு செய்தால் என் கற்பனையை கை கொள்ளுவான், நான் நடந்தது போல அவன் நடப்பான். அந்த ஒரு குவாலிட்டிஸ், அந்த ஒரு இரண்டாவது குவாலிட்டிஸ் அவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி. அவருடைய சாட்சி என்றால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே வளர்ந்து எனக்குள்ளே அவருடைய சாயலையும் ரூபத்தை தரித்து கொள்ளும் பொழுது, ஏதேன் தோட்டத்திலே பாவத்துக்கு முன்பாக ஆதியாகமத்திலே 1:26 சொல்லப்பட்டது போல மனுஷன் தேவனுடைய சாயலாக ரூபமாக படைக்கப்பட்ட அந்த சாயலையும் ரூபத்தையும் அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரியின் பரிசுத்த ஆவியின் மூலமாக, அவருடைய கல்வாரியின் வார்த்தையூடாக, அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினூடாக, அவருடைய எங்களுடைய பழைய மனுஷன் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்படுவதன் மூலமாக மறுபடியும் பரிசுத்தாவினால் பிறந்து வளர்வதன் மூலமாக, அவரை போல மாறுவதன் மூலமாக, மறுரூபம் அடைவதன் மூலமாக, சிந்தனைகள் அவரை போல மறுரூபம் அடைவதன் மூலமாக, இந்த டூ குவாலிட்டிஸ், கற்பனையை கை கொள்ளுகின்றவர்கள், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகின்ற நம்பர் 1. நம்பர் 2, தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் தரித்து காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்து சாட்சியுடைய மக்களோடான் அவனுக்கு யுத்தம் உண்டாகும். இந்த யுத்தத்துல ஆண்டவர் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் சர்வாயுத வர்க்கத்தோட சகல இராணுவங்களோட, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், எல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாவற்றையும் கமாண்ட் கொடுத்து கொண்டிரு. அவரே உங்களோட இந்த ஃபீல்ட்ல, யுத்த ஃபீல்ட்ல நிற்பாரு. அவரே உங்களை சுத்தி பாளையம் இறங்குவாரு. அவரே உங்களுக்கு முன்பா நடந்து செல்வாரு. என்னை பலப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று நீங்களும் நானும் செய்ய முடியும். இதுதான் இந்த ரகசியம். மற்ற ஆக்களோட அவனுக்கு கோவமே இருக்க. நீங்க பாடலாம், துள்ளலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு படிக்கலாம், எல்லாரும் போடலாம், உங்களை ஆலயங்களை கட்டலாம், அதெல்லாம் கணக்கே இல்லை. என்னன்னு சொன்னா, இதுதான் ஏதேன் தோட்டத்துல பாவத்துக்கு முன்பாக காணப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சாயலை தரிச்ச பிள்ளைகள், ஆண்டவருடைய கற்பனைகளை ஆண்டவருடைய கிருபையினாலே கை கொள்ளுகிற பிள்ளைகள். இதன் பின்பாக மீட்கப்பட்ட பின்பாகவும் அவருடைய கிருபையினாலே பரிசுத்தாவினாலே மறுபடியும் பிறந்து அவருடைய சாயலையின் ரூபத்தையும் சாட்சியை சாட்சியை தரித்துக் கொண்ட பிள்ளைகள், அவருடைய பிரமாணங்களையும் கற்பனையும் கை கொள்ளுகின்ற பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து நடந்தது போல நானும் நீங்களும் நடக்காவிட்டா ஒன்றும் கிடையாது, ஏமாற்றப்பட்டவர். இவர்களோட நமக்கு யுத்தம் என்றது நான் சொல்லல, ஆண்டவருடைய வெளிப்பாடின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவான். நாங்க மாட்டோம் என்று சொன்னா நாங்க வஞ்சிக்கப்பட்டுட்டோம் என்ற அர்த்தம். இதுதான் அந்த டிராகன் ராத் with a woman went to make a war with the remnant of her seed, which keep the commandment of God, having testimony of Jesus Christ. Two things: the keeping commandment of the God and the having testimony of Jesus Christ. The ரெண்டு காரியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட, we are winning team, we are champions, we are overcomers, we are real. இது ரெண்டும் காணப்படாது. we are not duplicates, we are deceived, already deceived. ஆனா இப்பொழுது பரிசுத்தாவி உங்களோட என்னோட பேசினா, நாங்க கேட்கும் பொழுது அப்புறம் அவருடைய கிருபையை, அவருடைய தயவை எங்களுக்கு காண்பிப்பாரு, எங்களுக்கு மனக்கங்களை திறப்பாரு. இந்த வார்த்தைகளை எங்களை தலையறிவால் அறிஞ்சு கொள்ள முடியாது. அவருடைய பரிசுத்த ஆவிதான் எங்களை மனக்கங்களை திறக்க முடியும். அவர்தான் எங்களோட மறுபடியும் பிறக்க வைக்க முடியும். நாங்க மாமிசத்தில் பிறந்தது மாமிசமா இருக்கும், ஆவியில பிறந்தது ஆவியா இருக்கும். பரிசுத்த ஆவியினால் பிறக்காவிட்டா ஒருவன் தேவராட்சியத்தை காண முடியாது, ஆயத்தப்பட முடியாது, பிரவேசிக்க முடியாது.
So this is the real simple thing. அதை நீங்க தலை அறிவாக நீங்க செய்தா பிடிக்க முடியாது. என்னடா எங்களுடைய இதயம் எங்களுடைய திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, எங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கும். எங்களோட விழுந்து போன சுபாவங்கள் எங்களை வஞ்சிக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்ச நான் போயிட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு குழந்தைய போல உமக்கு தாழ்த்து, நீ கற்றுத்தார், உமக்கு எனக்கு கற்றுக் கொடு, என்னை உடைச்சு உண்மை போல மாற்றும், சுத்தமான இருந்த சிறுச்சியும் உண்மை போல உமது பிரமாணம் கிருபையை எனக்கு எழுதும், நான் உமது வழிகளை நடக்கும்படியே ஆக்கும், உமது சாயலின் ரூபத்தை எனக்கு உருவாக்கும், நான் உமக்குள்ளும் நீர் எனக்குள்ளும் உருவாகவும், ஆண்டவரே என்னில் வாழ்வது நான் அல்ல நீரே வாழுகிறது என்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே சுத்த மனச்சாட்சியிலே உண்மையாக சொல்ல முடியுமானால் we are overcomers, we are the champions. இது எனக்குள்ள உங்களுக்கு காணப்படாவிட்டால் நாங்க வஞ்சிக்கப்பட்டவர்கள். இன்னொரு வழியிலே அந்த ரெவலேஷன் 14:12 சொல்றார். அதாவது அந்த இங்க அந்த ஆண்டவர் சொல்றார், எப்படி தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிற பரிசுத்தவான்களுடைய இந்த பொறுமை இதில் விளங்கும். அதாவது இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு உண்டாகும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே புதிய இருதயம், புதிய உள்ளம், புதிய ஆவி, புதிய உள்ளம் எங்களுக்கு உருவாகி பிரமாணங்களை கற்பனை எழுதி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி தன்னை போல நடக்கவும், தன் சத்தம் கேட்கவும், சித்தம் செய்யவும், அவருடைய சாயலையும் ரூபத்தை தரித்து கொள்ள செய்வார். என்றால் விசுவாசமே இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நாங்க வைக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதுதான் வெற்றி. இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஆகவே இன்னொரு பகுதியிலே பரிசுத்த ஆவி மீண்டும் எச்சரிக்கின்றார். யாரு இந்த உண்மையான கூட்டம் ஜெயங்கொள்ளு? எல்லாரும் அல்ல, எல்லா கிறிஸ்டியன்ஸ் அல்ல. அதாவது 33,000 denomination divisions in the whole around the world. எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா? கிடையாது. என்ன ஆண்டவர் சொல்லிப்பட்டாரு Matthew 7:21 7:14-13 சொல்றாரு, ஜீவனுக்கு போற பாதை இடுக்கமானது, நெருக்கமானது கண்டுபிடிப்பவர் few, மிகச்சிலர். அழிவுக்கு போகும் பாதை அகலமானது, இலகுவானது, அது பிரவேசிப்ப அநேகர், many majority அதிகமான சொல்லுகணும். ஆகவே நாங்க கத்தாவேன்னு சொன்னாமல் பரலோகத்துக்கு போக இயலாது, துள்ளி குதிச்சால பரலோகத்துக்கு போக இயலாது. நாங்க அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் கல்வாரி அன்பினாலும் கல்வாரி யுத்தத்தினும் கழுவப்பட்டு நாங்கள் பரிசுத்தாவின் மறுபடியும் பிறந்து அவருடைய வார்த்தையினாலே மறுரூபம் அடைந்து எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுத்து அவர் எங்களுக்குள்ளும் நாங்கள் அவருக்குள்ளும் நடந்து என்னில் வாழ்வது நான் அல்ல என்று நடக்க எங்களை கொடுக்கும். அதிலே வளரும் பொழுது, அதிலே வளர்ச்சி அடையும் பொழுது, நாங்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து போகும் பொழுது அவர்கள் தான் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயம் கொள்ள முடியும். பாவங்களை, சாபங்களை, உலகங்களை, சாத்தானை, எல்லா பழைய காலங்கள், இறந்த காலங்களை overcomers. எதனால? அவர்கள் மீதுதான் அந்த பொறுமை. இதுதான் இயேசு கிறிஸ்து காணப்பட்ட, அவர் சிலுவை மரணம் வரை தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படைந்தார். எதுக்கு? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, பிதாவின் வார்த்தைகளுக்கு. எதுக்காக தாழ்த்தினார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. எந்த வார்த்தை? அவருடைய தேவனுடைய கற்பனைகள். ஆண்டவர் நடந்தது போல நானும் நீங்கள் நடக்காவிட்டா நாங்க வஞ்சிக்கப்பட்டுட்டோம். நாங்க பாடலாம், ஆடலாம், சொல்லலாம், அது ஒன்றும் கணக்கு இல்லை. ஆண்டவர் ஆரம்ப காலத்தை உதவி செய்வார். ஆனா நாங்க எங்கட மனங்களை கடினப்படுத்தி கொள்ளும் பொழுது, சத்தியங்களை அறிவிக்கப்படும் பொழுது, வெளிச்சம் கொடுக்கப்படும் பொழுது, பிரகாசிக்கும் பொழுது, எங்களுக்கு வேண்டாம் மனதை கடினப்படுத்தி கொள்ளும் பொழுது நாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரோமர் 1:27-28 எங்களுக்கு ஆண்டவர் வஞ்சகத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுப்பாரு. டிபேஸ் மைண்ட். எங்களோட மனம் மந்தம் அடைஞ்சு போகும், மனக்கங்கள் இருளடைந்து போடும், எங்களுக்கு கண்கள் குருடாகி போயிடும். ஆகவே ஆண்டவருடைய அந்த மகத்துவம் படைப்பு தொடக்கம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். நாங்க அவரை அறியாமலும் நன்றி சொல்லாமலும் not a thankful, not a glorifying God. அதனால எங்களுக்குள்ள பொல்லாத டிபேஸ் மைண்ட், எங்களுக்குள்ள வஞ்சகத்தின் ஆவி எங்களுக்குள்ள நாங்களே வரவழைத்துக் கொள்வோம். ஏண்டா பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துல மனுஷ ஆவியும் விழுந்து போன அசுத்த ஆவிகளும் ஆளுகை செய்யும். மனுஷ ஆவியும் அசுத்தாவியும் ஆளுகை செய்யும் பொழுது நாங்க எங்களை மீட்டுக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய துணை தேவை. இதனால தான் சொல்றாரு, here is the patience of the saints.
here they are the keeping the commandment. என்னுடைய பிரமாணம் இல்ல, உங்களுடைய பிரமாணம் இல்ல, ஆண்டவருடைய பிரமாணம். commandments of God and faith of Jesus. இப்ப உடம்புக்கும் பிரமாணம் இருக்கு. உடம்புன பிரமாணத்துல டாக்டர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிடல் ஒர்க் பண்ணுது. இந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்து பிரமாணம் இருக்கு. 70-80 டைம் பீட்ஸ் துடிக்க வேணும் per மினிட்ஸ்க்கு. எல்லாவிட ஹார்ட் வந்து குறைஞ்சு கூடி ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் நின்று போயிடும். எங்கட சுவாசிக்கிற காற்று 16 தொடக்கம் 16-20 டைம் per மினிட், ஒரு நிமிஷத்துக்கு உள்வாங்கி வெளிவாங்க வரும். எல்லா விட்டங்களும் சுவாசிக்க சுவாசிக்க முடியாம போயிடும். எங்களோட பிளட் பிரஷர் 120-80 மில்லிமீட்டர் mercury இருக்க வேண்டும். இல்லாவிட்டா எங்களுக்கு யூரின் போகாது, தலைக்கு மூளைக்கு ரத்தம் போகாது, சிந்திக்க முடியாது, நடக்க முடியாது, சோர்ந்து போயிடும். நாங்க நொந்து நூலா போயிடுவோம். அதே போல ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு சிஸ்டம், எங்களோட ஹெட் டு டோ, தலை உச்சந்தலை தொடக்கம் உள்ளங்கால் மட்டும் ஆண்டவர் பிரமாணத்தை வச்சுக்கிறார். அந்த பிரமாணத்தின் விட மருத்துவம் ஓடுது. இந்த பிரமாணத்துல மாறுபட்டா மருத்துவ முறையால ஆண்டவருடைய பிரமாணத்துல கொண்டு வர, அதுதான் மருத்துவத்துல உண்மையான சுகம் அளிக்கிற சுக ரகசியம். அதே போல ஆவிக்குரிய மனுஷனும் அந்த ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறும்போது பாவமா வருது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு அவர் மரணமாகி எங்களுக்குள்ள மன்னிப்பை கொடுத்து நாங்க திரும்பவுமா அவருடைய பிரமாணத்துக்குள்ள எங்களை காத்து வராவிட்டா திருப்பவும் ஆவிக்குரிய வருத்தம் வரும், பூமிக்குரிய வருத்தம் வரும், உடலுக்குரிய வருத்தம் வரும், எல்லா நோயும் வரும். டாக்டர்ஸ் வந்து எங்களை வந்து ஹார்ட் சர்ஜரி செய்தாலும் கூட, கிட்னி சர்ஜரி, லிவர் சர்ஜரி, என்ன சர்ஜரி எல்லாம் செய்தாலும் கூட திரும்பவுமாக அந்த உடலுக்கு உள்ள ஆண்டவர் படைத்த பிரமாண கற்பனையின்படி காத்து கொள்ளாவிட்டா எல்லா நோயும் எங்களை தட்டி வந்து எங்களை கொண்டு போயிடும். எங்களை கொண்டு போயிடும், இந்த பூமியை விட்டு கொண்டு போயிடும். ஆண்டவர் இல்லாம மரிச்சு போயிடுவோம். ஆகவே அந்த சாத்தானுக்கு யாரோட கோபம்னு சொன்னா, ஆண்டவருடைய பிரமாணத்தை கற்பனையை கை கொள்ற மக்களோடையும் இந்த இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மீது, வார்த்தையின் மூலமாகத்தான் எங்களுக்கு ஜீவியம் உண்டாகும். வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறப்போம், பரிசுத்த புதிய இதயம் உண்டாகும். வார்த்தையின் மூலமாக அந்த விசுவாசம் வந்து கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இதன் மூலமாகத்தான் எங்களுக்குள்ள ஜெயங்கொண்ட வாழ்க்கை, இந்த ஜெயங்கொண்ட இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாங்கள் சாத்தானையும் சாபங்களையும் பாவங்களையும் சுயங்களையும் உலகங்களையும் எங்கள் பாரங்களையும் பிசாசன் தந்திரங்களையும் இந்த பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளையும் வெற்றி கொள்ள முடியும், காண முடியும். டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், அதாவது ஆண்டவருடைய வார்த்தை டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சமாகவும் பாதைக்கு தீபமாகவும் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த கால்களுக்கு தீபம் என்று சொல்லும்போது மைக்ரோஸ்கோப், அதாவது நுணுக்கு காட்டி, அதாவது அண்மை காட்டின்னு சொல்லலாம், அல்லது பாதைக்கு வெளிச்சம் என்றால் டெலஸ்கோப், தொலைநோக்கி காட்டின்னு சொல்லலாம். ரெண்டு பார்வையும் எங்களுக்கு தேவை. ரெண்டும் சேரும் பொழுதுதான் எங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியான பரிசுத்த வார்த்தையூடாக கொண்டு போவார். உடலுக்குரிய காரியத்தை கொண்டு போவோம், உடல் சுகம் உண்டாகும். உள்ளத்துக்குரிய காரியத்துக்கு உள்ள சுகம் உண்டாகும். மனத்துக்குரிய காரியம் மனம் சுகம் உண்டாகும். இது உள்ளாகும் போது குடும்ப சுகம் உண்டாகும், சமுதாய சுகம் உண்டாகும். We are healthy mind, healthy body, healthy family, healthy mindset, healthy relationship with the Lord. We are big overcomers. எந்த விதமான சாத்தான தந்திரங்களும் எங்களை வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா சாத்தானை ஜெயம் கொண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். என்ன ஒருவன் என் கற்பனையை கை கொண்டால் நான் அவனை நேசிப்பேன், அவனோடு இருப்பான் என்ற ஆண்டவருடைய அன்பு எங்களோட இருக்கும். நீங்க கேட்கலாம், நான் சொல்லிட்டு பாருங்க, before the mankind fall, before sin, என்ன நடந்தது? In the Garden of Eden, the perfect man, the perfect word, perfect world, obedient the God's commandment with the image and likeness in the harmony with God. எப்படி என்ன சொன்னா, இந்த பாவத்துக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்துல பரிபூர்ணமான ஆண்டவருடைய சாயலின் ரூபத்தின் கட்ட மனுஷன் இருந்தான். திரும்பவுமாக சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்பவுமாக அந்த சாயல் ரூபத்துக்கு வர வேணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியுடைய மக்கள், அவரை தரிச்ச மக்கள். திரும்பியும் பாரம், பாவத்துக்கு முன்பாக எப்படி நாங்க காணப்பட்டோமோ திரும்பவுமாக பாவத்தின் ஆண்டவர் வந்து எங்களை மீட்டு கொண்ட பொழுதும் அந்த பழைய ஸ்டேஜுக்கு வாரம், அதாவது 0-1க்கு வாரம், அந்த ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வாரம், நம்பர் 1க்கு வாரம், எப்படி இருந்ததுக்கு வாரம். அப்ப அந்த பெர்ஃபெக்ட் மேனுக்கு திரும்பி வாரம், அந்த படிப்படியா உண்டாகுது. அந்த இருக்கும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னா, ஆண்டவரோட உறவு இருக்கும்.
ஏதேன் தோட்டத்துல வந்து ஆண்டவரோட உலகம் எங்களோட ஒத்துழைக்கும். எங்களுக்கு அந்த வைரஸ், பாக்டீரியா, இந்த குளோபல் வார்மிங், சூடு, குளிர், சோர்வு, மயக்கம், மந்தம் ஒன்றும் காணப்படாது. ஏனென்றா ஆண்டவருடைய பூமி எங்களோட ஒத்துழைக்கும். அவருடைய இந்த பூமியின் கூடி அவருடைய பிரமாணத்துக்கு கட்டளைக்கு தான் கீழ்ப்படைஞ்சிருக்கு. அந்த அசைகிற காற்று அவருடைய பிரமாணத்தின்படி அசைகிறது. ஓடுற தண்ணி வாட்டர் அவருடைய பிரமாணத்தின்படி ஓடுகிறது. பொழிகிற மழை அவருடைய பிரமாணத்தின்படி பொழிகிறது. உதிக்கிற வெயில் அவருடைய பிரமாணத்தின்படி உதிக்கிறது. எங்களுக்கு வார நித்திரை பிரமாணத்தின் நித்திரை உண்டாகிறது. சாப்பிடுற பசி பிரமாணத்தின் பசி உண்டாகிறது. எல்லாம் அவருடைய பிரமாணம் மாறுபட்டா உலகம் முடிஞ்சிட்டு ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். இந்த உலகம் வந்து எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் அட்டம்ஸ், அணு ஓடிக்கும். அணுதான் ஒரு கருவை சுத்தி அணு ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு அணுவை சுத்தி கருவு ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு அணுவும் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையில், தனக்கு கொடுக்கப்பட்ட வேகத்துல, தனக்கு கொடுக்கப்பட்ட விதி, அந்த பிரமாணம், கமாண்ட்மெண்ட், ஆண்டவருடைய கமாண்ட்மெண்ட் படி ஓடும் பொழுதுதான் ஒவ்வொரு அணுவும் அந்த இடத்துல இருக்கும். ஒவ்வொரு பொருளும் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு பூமியும் காக்கப்படும். ஒவ்வொரு உடம்பும் அவ்விதமாக இருக்கும். இல்லாவிட்டா அது எல்லாம் நொறுங்கி போயிடும். எல்லாம் வந்து எல்லாம் கேஆஸ், சிதஞ்சு போயிடும். எல்லாம் வந்து காணப்படாம போயிடும். This is the God's command everywhere. ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் எங்கும் காணப்படும். திரும்பவுமாக கிருபையும் சத்தியம் நிறைந்த எங்களுக்குள்ளே காணப்படாவிட்டா நாங்கள் மீட்கப்படவில்லை, நாங்கள் ஜெயங்கொண்ட கூட்டம் இல்லை, நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட கூட்டம். திரும்பவுமாக இங்க பார்க்கும் பொழுது என்ன இது திரும்பி ஏதேன் தோட்டத்தில் என்ன காணப்பட்டுச்சு பாவத்துக்கு முன்பாக? ஆதியாகமம் 2:16 ஆண்டவருடைய கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். கட்டளை முறைதான் பாவம். திரும்பவுமாக ஆண்டால் மீட்கப்படும் பொழுது உடலுக்குரிய கட்டளை, உள்ளத்துக்குரிய கட்டளை, நித்திரைக்குரிய கட்டளை, சாப்பாட்டுக்குரிய கட்டளை, பூமிக்குரிய கட்டளை, குடும்ப வாழ்க்கை கட்டளை, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை கட்டளை, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பிரமாணத்தை கிருபை வச்சுக்கிறார். அதுக்கு நாங்க ஒத்து போறதான் தேவனுடைய உண்மையான பிள்ளை, உண்மையான ஜெயம் கொண்ட ஒருவன் என்னை அன்பு செய்தான் கற்பினையை கை கொள்ளுவான். அதன் பின்பாக இதவிதமாக இந்த சாத்தான் என்ன செய்யணும்? முதலாவது சாத்தான் எப்படின்னா எங்களுக்குள்ள வந்து ஸ்வீட் டிசெப்ஷனை கொண்டு வருவான். Satan by sweet deception, confusing conversation, planting false thoughts and ideology கொண்டு வந்து எங்களுக்குள்ள வந்து கேள்வியை உண்டு பண்ணுவான். பிறகு வந்து எங்களை சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். எங்களுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ண. இதுதான் ஏதேன் தோட்டத்துல பாவத்துக்கு முன்பாக உண்மையாகவே அப்படி ஆண்டவர் சொன்னவரோ, really God's commanded that, உண்மையாக ஆண்டவர் கட்டளையிட்டவரோ, இது பெரிய ஒரு பொய். ஆண்டவர் ஒரு கப்பல் அவர்ஸுக்கு முதல் மேபி 1 டேக்கு ஒரு வந்து போயிருப்பாரு. அப்ப சொல்றான் ஆண்டவர் இல்லையன்னு அவன் சொல்லல. ஆண்டவர் இல்லையன்னு சொல்லல. ஆண்டவர் உண்மைன்னு சொல்றான். ஆனா என்ன சொல்றார்? அது உண்மையாக இருக்காது அந்த கற்பனை என்ற மாதிரிதான் சொல்லுவான். ஆகவே இன்றைக்கு என்ன ஸ்வீட் டிசெப்ஷன், இனிமையான வஞ்சக ஏமாற்றம். அது என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்கு குழப்பத்தை கொண்டு உள்ளத்துல. அது என்ன செய்யும்னா பிழையான ஃபால்ஸ் தாட்ஸ், பிழையான சிந்தனைகளையும் பிழையான ஐடியாலஜிஸ், எங்கள் சிந்தனை வட்டங்களையும் உண்டு பண்ணும். அது என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்குள்ள கேள்விகளை, சந்தேகங்களை கொண்டு வரும். அது என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்குள்ள டவுட்ஸ், எங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கையற்ற குழப்பத்தை உண்டு பண்ணும். அதுக்கான நாங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸா போயிருக்கோம். கன்ஃபியூஷன் ஆன ஆளட்ட ஒரு நொடியில மைண்ட் கோ மேன் ஃபாலோ. அதாவது ஒருவன் எவ்விதமா சிந்திக்கின்றானோ அவ்விதமாக ஆகின்றான். நீங்களோ நானோ ஒரு தாழ்மையாக ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம சிந்திக்காவிட்டா, ஒப்பு கொடுக்காவிட்டா எங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யாவிட்டா ஒன்றுமே எங்களை காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய கிருபை இழந்தா எங்களுக்கு யாருடைய தயவும் எங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஆகவே அந்த என்ன செய்வான்னு சொன்னா ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறும்படி செய்வான். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். இப்ப யாருக்கு யுத்தம் சொன்னா இந்த பிரமாணத்தை கை கொள்ற மக்களுக்கு தான் அவன் ரொம்ப கோபம் போகும். நீங்களும் நானும் கை கொண்டா எங்களுக்கு மோதுகை இருக்கும். ஆனா அதெல்லாம் வெற்றி கொள்ற விக்டோரியஸ் சாம்பியன், கிங் ஆஃப் கிங், the lord of lord எங்களோட வாழ்ந்து கொண்டிருப்பார். we are winners, we are here short while.
நாங்க கொஞ்ச காலம் தான் பூமியில வாழ போறோம். அதுக்கு பிறகு இந்த பூமியை விட்டு, இந்த உடம்பை விட்டு, இந்த அழிவுக்குரிய விழுந்து போன சோர்ந்து போன இந்த வயது போகின்ற உடலை விட்டு நாங்க புதிய உடல்ல, மகிமையான உடலை தரிச்சு கொண்டு போக போறோம். அப்ப கண்ணீர் இருக்கா, துக்கம் இருக்கா, நோய் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. தட் இஸ் த ரியாலிட்டி. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கூடி டாக்டர்ஸ் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் செய்தாலும் கூடி, ஆப்ரேஷனோ டேப்லெட்ஸோ எல்லாம் கொடுத்தாலும் கூட திரும்பவுமாக ஆண்டவருடைய பிரமாணத்துக்குள்ள எங்களை உடலை காத்து கொள்ளாவிட்டா எங்களுக்கு சுகம் நீண்ட காலம் நிலைச்சிருக்கா, திரும்பவும் அந்த நோய் வந்து போயிடும். ரெண்டாவது காரியம் வந்து ஆண்டவர் சொல்றான் வந்து, உண்மையா did God really say so? உண்மையாக ஆண்டவர் அப்படி கட்டளை கொடுத்தாரா? இன்றைக்கும் அதான் ஏமாற்றம். என்ன கிருபை இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்குது, பரிசுத்த வேதம் தேவையில்லை, சத்தியம் தேவையில்லை, பிரமாணம் தேவையில்லை. பிரமாணம் இல்லை என்றா பாவம் இல்லை. பாவத்தை முறுவதான் பிரமாணத்தை முறுவதான் பாவம். பாவம் இல்லை என்று சொன்னால் சிலுவை தேவையில்லை, இயேசு தேவையில்லை, இயேசுவில் தேவையில்லை, உயிர்த்தெழ தேவையில்லை, உயிர்த்தெழ தேவையில்லை, பரிசுத்தாவி தேவையில்லை, பரிசுத்தா தேவையில்லை என்று சொன்னால் ஆலயம் தேவையில்லை, சுவிசேஷம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. பெரிய வஞ்சனை. ஆகவே அடுத்த சொல்லுவான் சாத்தான் சொல்லுவான் deceive them. என்ன சொல்லுவான்னு சொன்னா, நீங்க வந்து அவனுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. இல்ல, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எவ்விதமாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலையும் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரு. அதே போல இயேசு கிறிஸ்துவ உடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. எதற்கு? என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம் இல்லை, சர்ச் விருப்பம் இல்லை, மற்ற விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு, கற்பனைகளுக்கு. அதை என்னன்னு வெறும் நாட்கள் பார்க்க என்ன சாமான் பார்க்க போறோம். அதன் பின் வர்ற நம்பர் 2 என்ன இம்பார்ட்டன்ட், mankind, Adam and Eve was made in his image and likeness of God. இதுதான் பாவத்துக்கு முன்பாக. திரும்பமாக மீட்கப்பட்ட பின்பாக இயேசுவை தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த சாயலும் ரூபமும் எங்களுக்குள்ள படிப்படியாக வளர வலிக்கிறோம். எங்களோட சிந்தனை மறுரூபமடைய புதிதாக தேவனுடைய வார்த்தையினாலே உடல், உள்ளம், ஆவி, ஆத்மா, வாழ்க்கை முறைகள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, எங்களோட உடல் ஆண்டவருடைய ஆலயமாக, ஆண்டவருடைய மகிமை ஒளி வீச, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைய, அவருடைய சாயலின் ரூபங்களுக்குள்ளே மீளமாக கொண்டு வரப்படும். இந்த ஆண்டவருடைய சாயலையும் பிரமாணத்தையும் உடைய மக்களோடு மட்டும்தான் அவனுக்கு கடும் கோபம் உண்டாகும், யுத்தம் உண்டாகும். மற்ற யாரையும் சிரிச்சு கொண்டு அவன் விட்டுருவான். எந்த ஆக்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, நாங்க எல்லாரும் சந்தோஷமாக நரகத்துக்கு போவோம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். அதன் பின்பாக then God said, let us make some man in our image and likeness. பாருங்க, பாவத்துக்கு முன்பாக இப்படிதான் எங்களோட ஒரிஜினல் ஸ்டேஜ். ஆண்டவருடைய சாயல் நமது சாயலாக ரூபத்துவம் படி மனிதனை உண்டாக்குவோம். அவருடைய சாயலையின் ரூபத்தை திரும்பவுமாக சிலுவையின் மூலமாக பரிசுத்தாவின் மறுபடியும் பிறப்பதன் மூலமாக பரிசுத்த வார்த்தையினாலே மறுரூபம் அடைந்து அவருடைய வாழ்க்கையும் எங்களோட வாழ்க்கையும் ஒன்றாக ரெண்டரை கலந்து கனி கொடுக்கும் பொழுதுதான் எங்களுடைய அவருடைய சாயலங்களுக்கு உருவாகும். அவர்களுடன் அப்படியான மக்களோட தான் சாத்தானுக்கு போராட்டம். இங்க 16 பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய மனுஷன் நோக்கி, நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனா வந்து நீ வந்து என்னத்தை புசிக்க கூடாது அந்த கட்டளை கொடுக்கிறார். அப்படி புசிக்கலாமோ இல்லையோ? did God really say? அவன் வந்து ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல. இப்ப இன்னைக்கு வந்து நாஸ்திகன் சொல்லு ஆண்டவர் இல்லை, ஆனா அவன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். அவன் சொல்றான் ஆண்டவர் இல்ல, என்னன்னு சொல்ல சொல்லல, ஆண்டவர் இருக்கிறார். ஆனா ஆண்டோட வார்த்தை அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, மேபி இது உங்களோட ராங் இன்டர்பிரிட்டேஷன், இப்படி இருக்குமான்னு சொல்லி எங்களை மாற்றி போடும். அது இல்ல காரியம். ஒரு குழந்தையை போல திறந்த உள்ளத்தோட, நீங்க நொறுங்குண்ட உள்ளத்தோட, நறுங்குண்ட ஆவியோட, பரிசுத்த ஆவிய துணையோட கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக பேசுவார். சத்தியத்தை சத்தியமாக பேசுவார். சத்தியத்தை அறியும் பொழுது அது உங்களுக்கு விடுதலையாக்கும். விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை வந்து அவருடைய இரத்தமாக, மாமிசமாக, அவருடைய சாயலாக, ரூபமாக உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்தும். கேட்பது மட்டுமல்ல, அவரை அறிந்து அவரை போல ஆகுவதுதான், அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்துதான் உண்மையான சத்தியம். அவ்விதமாக இல்லாவிட்டால் நானும் நீங்களும் நாங்கள் உண்மையாகவே வஞ்சிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டவர்களா? அதே சாத்தான் இன்றைக்கு வஞ்சிக்கும்படியாகத்தான் இது காணப்படுகின்றார். அப்ப இன்னைக்கு கேட்கிறான், கனிகளை புசிக்கவன். இன்னைக்கு சாப்பாட்டெல்லாம் நிறைய பேர் ஏவாளமா சாப்பாடுலாம் முழுத்தப்பட்டார்.
இன்றைக்கும் சாப்பாடுலாம் விழுத்தோன்னு பார்க்க, சாப்பாட்டுல விழுத்தப்பட்டா சிந்தனை விழுத்தப்படும், உடம்பு விழுத்தப்படும், சுகம் விழுத்தப்படும், உற்சாகம் விழுத்தப்படும், எங்களுடைய ரத்தோட்டம் விழுத்தப்படும், நோய்கள் எங்களுக்கு வந்து எங்களை ஆண்டு கொண்டா எங்களுக்கு ஆரோக்கியமற்ற வாழ்வுல தெளிவற்ற சிந்தனையில ஆண்டவர் அறிய முடியாது, அவரை போல மாற முடியாது, ஜபிக்க முடியாது, தேவ வார்த்தையை படிக்க முடியாது, மற்றவர் அன்பு செய்ய முடியாது, சாட்சியா இருக்க முடியாது, ஆண்டவருக்கு உற்சாகமாக நான் நடக்க முடியாது, அவருக்கு பிரியமான செய்ய முடியாது. நாங்களே எங்களோட நோயோட நொந்து நூலாய் கொண்டிருப்போம். இதை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கனிகள் உங்களுக்கு இன்னும் கூட வெளிப்படும். God will say it. இதுல சொல்றாரு, உண்மையாவே ஸ்திரீயை கண்டு சொல்றாரு. இந்த பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எப்படி இந்த காரியத்தை பாருங்க. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கும் அதே டெஸ்ட் தான் உங்களுக்கும் எனக்கும். சாப்பாடு வகையில, குடிக்கிற வகையில, சிந்தனைகள்ல, உள்ளங்கள்ல, எண்ணங்கள்ல, ஆலயங்கள்ல, ஆலயத்துக்கு வெளியில, ஆலயத்துக்கு போற மட்டும், ஆலயத்துக்கு போற 1 hour 2 hours, 22 hours, 23 hours, மிச்சம் 6 நாட்களும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வெளியிலையும் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வேண்டும். இது காணப்படாவிட்டா நாங்க வஞ்சிக்கப்பட்டவங்க. இதை பாருங்க, இந்த காரியத்தை என்ன கூட உங்களுக்கு விளங்கும். But the greatest blessing was that humans lived in perfect harmony with their Maker. Every 7th day, Adam and Eve would rest from their pleasant labor and hold open, blissful communion with their visiting Creator. It was a splendid, wonderful world, and this happy estate would have continued through eternity if only our first parents had proved faithful in one simple test. But of the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat of it, you shall surely die. Because the adversary had contaminated the universe with his rebellion, the Lord saw the need of a simple test of love and loyalty. Remember, the good angels had just seen 1/3 of their friends cast out of heaven during the war. How could they be assured these new humans would not side with Lucifer and cause more trouble? So the Lord placed a unique tree in the Garden of Eden, a tree whose fruit was not to be eaten on pain of death. Passing this simple test of obedience would demonstrate Adam and Eve's allegiance to God and faith in His Word. Even more, it was a test of love. This is why Jesus said in John 14, "If you love me, keep my commandments." But someone else learned of this test of faith, and he determined to use it to his advantage. Satan was very jealous of the happy humans who were now enjoying the blessed life that he had lost. Their happy existence stood in stark contrast to his own, which was now full of guilt, sin, and misery. In his brooding resentment and anger, he was not content to leave the innocent pair alone, for sin always seeks to drag others down with it. And so one day, as Eve was engaged in her pleasant work, she found herself alone and perilously close to the forbidden tree. It was then that Satan saw his opportunity. Using a mesmerizing serpent as his medium, the fallen angel called to Eve from the tree and thought to engage her in conversation. His charming words were carefully calculated to instill a distrust of God. Then the serpent said to the woman, "You will not surely die, for God knows that in the day that you eat of it, your eyes will be opened, and you will be like God, knowing good and evil." So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. Tragically, as Eve listened to the smooth, silky voice of the tempter, she began to entertain doubts about God's word. The serpent enticed her with the promise of enhanced power and wisdom. She found this appealing.
After all, the fruit had apparently given the snake the ability to speak. What other powers might it give her? And so, even though she had just met the serpent, she trusted his word above God, who had created her and provided her paradise home. So Eve ate the forbidden fruit, and soon after persuaded her husband to do the same. Adam could have chosen to remain loyal to God, but he put his love for his wife above his love for God. As our first parents gave their allegiance to the enemy, the dominion of the earth was claimed by Satan. Do you not know that to whom you present yourselves slaves to obey, you are that one slaves whom you obey? No one can serve two masters. ரெண்டு எஜமானுக்கு நாங்க ஊழியம் பண்ண முடியாது. அதாவது எங்களுடைய சுயத்துக்கும் எங்களுடைய விழுந்து போன சுபாவத்துக்கும் சாத்தானுக்கோ பணத்துக்கோ ஊழியம் பண்ணினா நாங்க விழுந்து போயிடுவோம், எங்களை வஞ்சித்து போயிடுவோம். ஆனா நாங்க ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய கற்பனை, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருடைய கற்பனை காணப்பட்டுச்சு. திரும்பவுமாக மீட்கப்பட்ட பின்பாக பரிசுத்த ஆவியானவர் திரும்பவுமாக நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ வளர்கின்றோமோ என்று எங்களை அந்த பாதையோடாக கொண்டு போவார். ஒவ்வொரு நாங்க அவருடைய கீழ்ப்படிவுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, பிரமாணத்துக்கு கற்பனைக்கு ஒப்புக் கொடுக்கும், அடுத்த வளர்ச்சிகளுக்கு மகிமையிலிருந்து மகிமை கடந்து போகும், உள்ளான சுபாவங்கள் மறுரூபப்படும். இது நடக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே பெரிய உண்மையான மாற்றம். இந்த மக்களோடு தான் அவனுக்கு போராட்டம். மற்ற யாரையும் விட மாட்டான். ரெண்டு குவாலிட்டி, அதாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ற மக்கள், மற்றது ஆண்டவருடைய சாட்சியோடைய மக்கள், அவருடைய சாயலையும் ரூபத்தை தரித்த மக்கள். இந்த ரெண்டு காரியமுடைய மக்களுக்கு தான் அவன் கடும் கோபம் இருக்கும். மற்ற யாரையும் தொட மாட்டான். ஏன்னா மற்ற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அல்லது விழுத்தப்பட்ட மக்கள். இது ஆண்டவர் சொல்றாரு, யூ வில் பி லைக் a God. நீங்க ஆண்டவரை போல் ஆக முடியும். படைப்பிலேயே அவங்க உண்மையாக ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டார். ஆண்டவரை போலதான் இருந்தாங்க சாயலாக. சும்மா போய் சொல்றார். இதே போல இன்றைக்கு நாங்களும் நீங்களும் ஆண்டவர் மீட்கப்பட்டாலும் கூட இல்ல நீங்க மீட்கப்படையில, இல்ல நீங்க அப்படி சும்மா போய் சொல்லுவாங்க. நாங்க படைப்புல அவங்க ஆண்டவரை போலதான் இருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா சொல்றா, இல்ல அதுக்கு மேல போகலாம், அவரை போல ஆகலாம். இல்லாத ஒண்ட அப்படி நடக்காத இல்லைன்றது போல காண்பிச்சு கொள்றான் போய். இது பெரிய தந்திரத்துல உண்டு. அதன் பின்பாக எவ்விதமாக சாப்பாட்டுல அந்த அம்மா விழுத்தப்பட்டாங்களோ, எங்கட ஆதிப்பெற்ற விழுத்த, அதே போல இன்றைக்கும் சாப்பாட்டுல எங்கட உடம்ப விழுத்திடுவான், எங்கட ஹெல்த்தை விழுத்திடுவான், எங்கட மைண்டை விழுத்துவான். அதை விழுத்திட்டா எங்கட மைண்டை பிடிச்சிட்டா, உடம்ப விழுத்திட்டா எங்கட ஆன்ம வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் விழுத்தி போகலாம். இதனால நாங்க இது அவனுக்கு நல்லா தெரியும் இந்த காரியம். முதல்ல இன்னைக்கு பார்க்க போறோம், இன்னைக்கு எவ்விதமாக சாத்தான் வஞ்சிக்கிறான், சாப்பாட்டு முறைகள் எப்படி வஞ்சிக்கிறான்னு பார்க்க போறோம், என்ன கூட பார்க்க போறோம். ஒவ்வொரு சாப்பாடுகளையும் இன்னைக்கு எவ்விதமாக ஆண்டவர் சொல்றாரு. இதன் தோட்டத்துல நிறைய கனிகள், தானியங்கள், பச்சை காய்கறிகள், இலக்கறி வகைகள், விதை வகைகள், அவரைகள் அவ்விதமாக சாப்பிடும். அதாவது ஆண்டவருடைய கரத்திலிருந்து படைப்புகள், சூரியனிலிருந்து அவர் ஒளியை உண்டு பண்ணி வாட்டரை கொடுத்து, மற்றது ஆக்சிஜனை, கார்பன் டை ஆக்சைடை கொடுத்து அந்த உணவை உண்டு பண்றார். அவரால் அந்த உணவை உண்டு பண்றாரு. அதனால சாப்பிடும்போது சொல்றது பிரைமரி ஃபுட் செயின். அந்த பிரைமரி அதை சாப்பிடும் பொழுது எங்களுக்கு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணலாம். ஹெல்த்தியா பாடி இருக்கும் பொழுது ஹெல்த்தி மைண்ட் இன் ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்டும் ஹெல்த்தி பாடியும் ஒத்துழைக்கும் பொழுது ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கும் பொழுது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் காட், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அறியவும், அவரை போல் ஆகவும், மற்றவர்களை அன்பு செய்யவும், அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு போகவும் எங்களுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும். அதாகவே எங்களோட உடம்பு அவருடைய ஆலயம். ஏனென்றா அவர் இந்த ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டார், பரிசுத்த ஆவியினால மறுபடி உண்டு பண்ணாரு, வார்த்தையினால படிப்படியா மறுரூபமாக்கி கொண்டு வராரு, எங்களோட சிந்தனைகளை உள்ளங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாற்றுறாரு. அதன் பின்பாக எங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை போல மாறுது. அதன் பின்பாக என்னில் வாழ்வது நாளல்ல, இயேசுவே வாழ்கிற எண்ணம் எனக்குள்ள உண்டாகும். இதனாலதான் எனது உடம்பு அவருடைய ஆலயம் என்ற நிச்சயம் எனக்குள்ள, அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிச்சயம், அந்த அபிஷேகம் எனக்குள்ள வராவிட்டா
நான் ஆண்டவருக்காக என்னுடைய உடலையோ உள்ளத்தையோ எங்களுடைய உடல் சுகத்தையோ எண்ணங்களையோ எங்களுடைய சிந்தனைகளையோ பாதுகாக்க முடியாது. நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். வஞ்சிக்கப்பட்டு படிப்படியான மனம் கடினப்பட்டு போயிடும். அதன் பின்பாக தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தாவை பேசினாலும் நாங்கள் செவி கொடுக்கிற நிலையில இருக்க மாட்டோம். We reach a point that no return. அதாவது நாங்க ஒரு நிலைக்கு போய் இனி நாங்க மனம் திரும்ப முடியாது என்று சொல்லி இந்த மனத்தை கடினமாக்கி கொள்வோம். என்று நீங்களும் நானும் ஆண்டு சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாயலையும் ரூபத்தை முடிய மக்கள் மீதுதான் அவர் அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு போராட்டம் உண்டு. இதை வெற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களோடு இருப்பார், நடப்பார், எங்களை ஊக்குவிப்பார், உற்சாகப்படுத்துவார், அவர் விசுவாசத்தை கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார். மரணத்தை தாண்டி எங்களுக்கு வாழ்க்கை உண்டு. இந்த பூமியை தாண்டி எங்களுக்கு வாழ்க்கை உண்டு. இந்த அழிவுக்குரியோடு அழியாமை தரிச்சு கொள்ளும், சாவுக்குரிய சாவாமை தரிச்சு கொள்ளும். இந்த ஒரு உங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் பொங்கி வழியும். எல்லோரையும் நேசிக்க, எல்லாரையும் தட்டி கொடுக்கவும் நாங்க be a blessing இருப்போம். இதனால பரலோகம் எங்களோட இருக்கும், தேவனுடைய படையணி எங்களோட இருக்கும், ஏஞ்சல்ஸ் எங்களோட இருப்பாங்க, ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் எங்களோட இருப்பாங்க. இந்த சாப்பாட்டை பார்ப்போம். சாப்பாடு எப்படி வஞ்சிக்கா பார்க்க போறோம். ஹாய் வியூவர்ஸ், இப்ப எல்லாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வெறும் விளம்பரங்களை பார்த்தும் கலரான பேக்கிங்கை பார்த்தும் தான் எல்லா உணவுகளையும் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த உணவுகள் எல்லாம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதா இல்ல கெட்டதான்னு கூட யாரும் பாக்குறது இல்ல. அந்த மாதிரி சில உணவுகளை சாப்பிடுறதுனால நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் கெடுதின்னு தெரியாம நம்ம அதிகமா சாப்பிடுற 4 உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஜெல்லி பீன் பக் சீக்ரெட். நம்ம எல்லாரும் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்காக ஜெல்லி பீன் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அதை பார்க்க எப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ஷைனிங்காவும் தயாரிக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சது இல்ல. ஏதேன் தோட்டத்துல பழங்குடி ரொம்ப கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பேர் நான் எல்லாம் செய்வேன், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் கண்டுபிடிக்க. நாங்க ஆண்டவரே என்னுடைய இருதயம் திருக்குள்ளது, கேடுள்ளது, நீர் என்ன மீட்டுக்கொள்ளும், நீர் என்ன அறிஞ்சு கொள்ளும், என்ன இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நித்தியமான வழிகளில் நடத்தும் என்று குழந்தையை போல ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் அந்த பெருமையை நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். குழந்தையை போல தாழ்மை இல்லாவிட்டா நாங்க ஆண்டவரை அறிய முடியாது, அவரை போல வளர முடியாது, ஜெயம் கொண்ட கூட்டத்தை மாற முடியாது, சாத்தான மாம்சத்தை, சுயத்தை, உலகத்தை, விழுந்து போனதை, பாவங்களை வெற்றி கொள்ள முடியாது. இதுக்கு தேவை குழந்தையை போல உள்ள ஆண்டவரே என்னை சீர்படுத்தும், என்னை சிறப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும், உம்மை போல மாற்றும், நான் உம்முடையவர், நீர் என்னுடையவர் என்று எண்ணம் உள்ளம் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் எனக்குள்ளும் உங்களுக்குள் உண்டாக வேண்டும். இதுல கலருக்காக கேரமைன்ங்கிற பவுடரை யூஸ் பண்றாங்க. இந்த பவுடரை ட்ரூ பக்ங்கிற பூச்சில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் 70,000 பூச்சில இருந்து வெறும் 100 கிராம் கேரமைன் பவுடரை தான் தயாரிக்கிறாங்களாம். அப்போ நம்ம குழந்தைங்க சாப்பிடுற ஒரு ஜெல்லி பீன்ல எத்தனை பூச்சிகள் கலந்துருக்கோன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இத ஷைனிங் ஆக்குறதுக்காக செலாக்குங்கிற கெமிக்கலை பயன்படுத்துறாங்க. இந்த கெமிக்கலை பெட்டாங்கிற பூச்சியோட கழிவுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதே செலாக்கை வச்சுதான் வார்னிஷ், அலுமினியம் ஃபாயில், லிப்ஸ்டிக், பெயிண்டும் தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் ஆப்பிள் மேல வேக்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க ஷைனிங்கா இருக்கிற மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஆப்பிள் மேலையும் இந்த செலக்க தடவி தான் பார்க்க ஷைனிங்கா இருக்கிற மாதிரி செய்யறாங்க. இதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்க ரொம்ப ஷைனிங்கா உள்ள எந்த உணவு பொருளா இருந்தாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தது செல்லுலஸ் இன் ஷெட்டர்ட் சீஸ். இப்போ எல்லாருமே அதிக சீஸ்ல செய்யற உணவுகளையும் மில்க் ஷேக்கையும் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா இதை தயாரிக்கிற நிறைய கம்பெனிகள் இத பால்ல மட்டும் தயாரிக்கிறது இல்ல, அதிக லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இதுல உட் பவுடரை மிக்ஸ் பண்றாங்க. இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிற சீஸ் பாக்கெட்ல வெறும் சீஸ் ப்ராடக்ட்னு போட மாட்டாங்க, ப்ரிப்பேர்டு சீஸ் ப்ராடக்ட்னு தான் போட்டு இருப்பாங்க. அதனால நீங்க வாங்குற சீஸ் பாக்கெட்டையும் செக் பண்ணி வாங்குங்க. நம்ம தெருக்கல்ல உள்ள கடைகள்ல வெறும் 10 ரூபாய்க்கு பாதாம் பால் வாங்கி குடிப்போம். அது ரொம்ப திக்கா இருக்கிறத பார்த்துட்டு இது ரொம்ப திக்கான பால்ல செஞ்சிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த பாதாம் பால் திக்கா இருக்கிறதுக்கு காரணம் அதுல மிக்ஸ் பண்ற இந்த உட் பவுடர் தான். இப்போ 1 லிட்டர் பாலே 50 ரூபாய்க்கு விற்கும் பொழுது இவ்வளவு திக்கான பாதாம் பாலை எப்படி வெறும் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. இந்த உட் பவுடர் உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு தெரிஞ்சு
2017லயே இந்த உட் பவுடரை எந்த உணவுப் பொருட்களையும் சேர்க்க கூடாதுன்னு யுஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இத மத்த நாடுகள் பெருசா கண்டுக்கல. தள்ளுவண்டி கடைகள்ல இருந்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் நம்ம சாப்பிடுற நிறைய உணவுப் பொருட்களை இந்த உட் பவுடரை கலந்து தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது காஸ்ட்ரியம். நம்ம சாப்பிடுற ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ல ஆரம்பிச்சு நிறைய பொருட்களை வெண்ணிலா, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரின்னு நிறைய ஃபிளேவர்களை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. ஆனா அது எல்லாம் உண்மையிலேயே பழங்கள்ல இருந்தும் பூக்கள்ல இருந்தும் தயாரிக்கிறது இல்ல. இந்த பீவர்ல இருந்து எடுக்கிற காஸ்ட்ரோம்ங்கிற பொருளை வச்சுதான் தயாரிக்கிறாங்க. உண்மையான பூவுல இருந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமை தயாரிச்சா ஒரு கப் ஐஸ்கிரீமே 500 ரூபாய்க்கு தான் விற்கணும். அந்த அளவுக்கு வெண்ணிலா விலை அதிகம். அதுலயும் நீங்க சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல ஃப்ரோசன் டெசர்ட்னு போட்டிருந்துச்சுன்னா அது ஐஸ்கிரீமே கிடையாது. வெஜிடபிள் ஆயிலையும் கெமிக்கலையும் யூஸ் பண்ணி செய்யறது. அதனால நீங்க ஐஸ்கிரீம் வாங்கும் பொழுது அதுல ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கா இல்ல ஃப்ரோசன் டெசர்ட்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது சிக்கன். இப்ப மனிதர்கள் அதிகமா சாப்பிடுற கறி கோழிக்கறி தான். 1957 வரைக்கும் கோழிகள் அதிகபட்சமா 1.2 கிலோ தான் வெயிட் இருந்துச்சு. 1978ல அதிகபட்சமா 2 கிலோ வரைக்கும் வெயிட் போட வச்சாங்க. 2005ல 3 கிலோ வரைக்கும் வெயிட் போட வச்சாங்க. இந்த கோழிகளை சூப்பர் பிரீட் இல்லனா பாய்லர் கோழின்னு சொல்றாங்க. சாதாரண கோழிகள் 70 நாள்ல 1.5 கிலோ வெயிட் தான் போடும். ஆனா இந்த பாய்லர் கோழிகள் 47 நாள்லயே 2.5 கிலோ வெயிட் போடும். இதே 1925ல ஒரு கோழி 112 நாள் வளர்த்தாதான் அது 1.2 கிலோ வெயிட்டுக்கே வரும். ஆனா இப்ப வெறும் 47 நாள்ல 2.6 கிலோ வெயிட் வரைக்கும் போடுது. இதுக்கு காரணம் இந்த கோழிகளுக்கு கொடுக்கிற கெமிக்கல் கலந்த ஃபுட் தான். இப்போ சீக்கிரமா வளர்ற பாய்லர் கோழியை சாப்பிடுறதுனால பெண் குழந்தைகள் சின்ன வயசுலயே ப்ரீ மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. நார்மலா 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய மனிதர்கள் 60 வயசுக்குள்ளேயே இறந்து போயிடுறாங்க. அதனால பாய்லர் கோழியை சாப்பிடுறத நிறுத்திட்டு நாட்டு கோழிகளை வாங்கி சாப்பிடுங்க. ஓகே. ஏதேன் தோட்டத்திலே விதமாக அந்த உணவை கொடுத்து ஏவாளை விழுத்துந்த போல, மனுக்குலத்தை விழுத்துந்த போல இன்றும் அதே தந்திரத்தை தான் சாத்தான் உலகம் முழுக்க கொண்டு வரான். உணவை கொடுத்து பிள்ளையான உணவுகளை காட்டி கலர்ஸ், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர், அட்ராக்ஷன், அந்த குட் ஸ்மெல்லை காட்டி எங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்து போடுவாங்க. ஆரோக்கியம் போயிட்டா எங்களோட ஹெல்த் போயிட்டா, எங்களோட மைண்ட் போயிடும். மைண்ட் போயிட்டா எங்களுடைய ஆண்டவருடைய ஜபிக்கவோ, தியானிக்கவோ, ஆண்டவர் அறியவோ, சாட்சியா வாழவோ, உழைக்கவோ, கல்வி கற்கவோ, மற்றவர் தட்டி கொடுக்க உதவி செய்ய முடியாது போயிடும். மொத்தத்துல எங்களை திருடவும், அழிக்கவும், கொலை செய்யும் எங்களை கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. இது பெரிய யுத்தம். இது உணவு யுத்தம். உணவு யுத்தம் இதே நோட்டத்துல உண்டு பண்ணுச்சு. இப்ப தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. உலகம் முழுவதும் பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துல நாங்க கவனமா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வெளிச்சத்தினாலே, பரிசுத்தாவின் துணியால், எனது உடம்பு அவருடைய ஆலயம், அதை பாதுகாக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியினால நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் பொழுதுதான் நீங்க வெற்றி கொள்ள முடியும். எல்லாவற்றா நீங்க நானும் விழுத்தப்பட்டு போயிடும். வெற்றி கொள்ளும்படியா ஆண்டவரே நீர் சொல்றது போல நான் உமக்கு பிரியமானது சாப்பிடுவேன், உமக்கு பிரியமானதை குடிப்பேன், உமக்கு பிரியமானதை உடற்பயிற்சி செய்வேன், உமக்கு பிரியமானபடி நான் நித்திரை கொள்வேன், உமக்கு பிரியமானபடி உற்சாகமாய், உமக்கு பிரியமானபடி நான் சூரிய வெளிச்சத்தை எக்ஸ்போஸ் பண்ண, உமக்கு பிரியமானபடி என்னுடைய உடம்பு உம்மது ஆலயம், நீர் மீட்டுக் கொண்டீர், உமது ரத்தத்தை ஊற்றி மீட்டுக் கொண்டீர். பரிசுத்தாவியான் வாசம் பண்ணுங்க. உமது சித்தம் தான் செய்யப்பட வேண்டும். உமது பரலோக சித்தம் பூமியில் செய்யப்படும்படியாக இந்த உடலை, உள்ளத்தை, எண்ணங்களை, எங்களோட ரத்தங்களை, மூச்சுக்களை சுவாசி உமக்கு ஜீவபலியாக கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்க கொடுதான் மிகுந்த ஆச்சரியமான நிச்சயம் உண்டாகும். யாரும் சத்தம் போடுறீங்க ஐயா, தயவு செய்து ஒத்துழைங்க ஐயா, இது முக்கியமான காரியம். நீங்க தயவு செய்து யாரோ சத்தம் போடுறீங்க நீங்கடா, இது முக்கியமான ஒரு காரியம். இதை அறிஞ்சு விட்டு நீங்க பிந்திட்டா, இந்த காரியத்துல நீங்க கணிக்க தவறிட்டா, நீங்க விழுத்தப்பட்டு போய் நோயெல்லாம் முத்திட்டா, லாஸ்ட் ஸ்டேஜ்ல, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த எண்ட் ஸ்டேஜ்ல குணப்படுத்த முடியாது. முளையில நீங்க கிள்ளி எறிஞ்சிடலாம். அதாவது என் மக்கள் சங்காரமாக இருந்தால் அறியாமை, என்ன அறியல, சாத்தான தந்திரங்களை, விழுந்து போன உலகங்களை, விழுந்து போன மனுஷர்களை, விழுந்து போன தந்திரங்களை அறியாம விட்டா நீங்க விழுந்து போயிடுவீங்க, சோர்ந்து போய் நோயாவைப்படுவீங்க. உங்களோட திருடவும், அழிக்கவும், கொலை செய்யவும் உங்களை பயன்படுத்திக் கொள்வாங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபேக் மில்க் பவுடர். 2008ல சைனால அதிக லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கான பால் பவுடரையும் ஃபேக்கா தயாரிச்சு வித்திருக்காங்க. சுத்தமான 100 ml பால்ல 3 கிராம் புரோட்டீன் தான் இருக்கும். ஆனா இவங்க ஃபேக்கா தயாரிச்ச பால் பவுடர்ல அதிகமான மெலமைனை கலந்து 100 கிராம் பால்ல 6 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு விளம்பரம் பண்ணி வித்து இருக்காங்க. இந்த பாலை குடிச்சா அதிகமா எனர்ஜி கிடைக்கும்னு நினைச்சு நிறைய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைக்கு ஃபேக் மில்க் பவுடர் பாலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாலை குடிச்ச நிறைய குழந்தைகளுக்கு கிட்னி
கிட்னில ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. இந்த பாலை குடிச்சதுனால 6 குழந்தைகள் இறந்தே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் சைனீஸ் கவர்மெண்ட் இந்த ஃபேக் மில்க் பவுடர் கம்பெனிகளை கண்டுபிடிச்சு 4 கம்பெனி ஓனர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த தப்ப மறுபடியும் யாருமே பண்ணக்கூடாதுன்னு 4 ஓனர்கள்ல 2 பேருக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஃபேக் பீஃப். சைனால மக்கள் அதிகமா சாப்பிடுற கறி மாட்டுக்கறி தான். இதனால சைனால தினமும் டன் கணக்குல மாட்டுக்கறியை மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்க. சைனால விக்கிற மாட்டுக்கறிகள்ல 60% மாட்டுக்கறியே இல்லையாம், பன்னிக்கறி தானாம். மாட்டுக்கறி விலை அதிகம்ங்கிறதுனால பன்னிக்கறியில வேக்ஸையும் இண்டஸ்ட்ரியல் சால்ட்டையும் கிரீன் கெமிக்கல்ஸையும் மிக்ஸ் பண்ணி பன்னிக்கறியை தான் மாட்டுக்கறின்னு விற்கிறாங்களாம். அதுலயும் 2013ல பிபிடி ஃபுட் குரூப்ங்கிற கம்பெனி இதுக்கும் ஒரு படி மேல போய் இறந்து போன குதிரையோட கறியில கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கறின்னு வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த கறியை சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சைனால உள்ள எல்லா மாட்டுக்கறியையும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு சைனால மக்கள் சாப்பிடுற மாட்டுக்கறியில 37% மாட்டுக்கறியே இல்ல, இறந்து போன குதிரையோட கறின்னு. இது தெரிஞ்ச உடனே இந்த கம்பெனிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணி சைனா கடைகள்ல விற்பனைக்கு இருந்த 300 டன் இறந்து போன குதிரை கறியையும் சீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது கட்டர் ஆயில். சைனால 90% ஹோட்டல்ஸ்ல ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சமையலுக்கு கட்டர் ஆயில தான் பயன்படுத்துறாங்க. இந்த எண்ணெயை உணவுகளோட கழிவுல இண்டஸ்ட்ரியல் சால்ட்டையும் கெமிக்கலையும் மிக்ஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. இதை சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சும் நார்மல் சமையல் எண்ணெயை விட கட்டர் எண்ணெயோட விலை 10 மடங்கு கம்மிங்கிறதுனால இப்பவும் சைனா ஹோட்டல்ஸ்ல அதிகமா இந்த கட்டர் எண்ணெயை தான் பயன்படுத்துறாங்களாம். அடுத்தது ஃபேக் டர்மரிக் பவுடர். சைனால விக்கிற மஞ்சள் தூள் 80% ஃபேக் மஞ்சள் தூள் தானாம். மஞ்சள்ல விளைய வைக்கும் போதே அதுல லீட் குரோமேட்ங்கிற கெமிக்கலை கலந்து தான் விளைய வைக்கிறாங்களாம். இந்த ஃபேக் மஞ்சள் தூளை சாப்பிட்டா இதுல நீரோடாக்சிக் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்கு நிறைய பிரச்சனைகள் வருமாம். ஆனா இதுல நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சைனாவை விட இந்தியால தான் இந்த ஃபேக் மஞ்சள் தூளை அதிகமா தயாரிக்கிறாங்களாம். அடுத்தது ஃபேக் காஃபி பவுடர். 2017ல சைனால 12 டன் ஃபேக் காஃபி பவுடரை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காஃபி பவுடர்ல யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட பேட்டரிக்குள்ள உள்ள எரிஞ்சு போன கெமிக்கலை மிக்ஸ் பண்றத பார்த்து போலீஸே அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த ஃபேக் காஃபி பவுடர்ல போடுற காஃபியை குடிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக், ஞாபக மருதியும் வருமாம். காசுக்காக சைனாக்காரங்க என்னெல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா? அடுத்தது ஃபேக் கேபேஜ். சைனால முட்டைக்கோசையும் ஃபேக்கா பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சிந்தட்டிக் ரெக்சின்ங்கிற பிளாஸ்டிக்கையும் ஃபுட் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஃபேக்கான முட்டைக்கோசை உருவாக்கி விற்கிறாங்களாம். இத நிறைய பேர் சாப்பிடும் போதே இதுல இருக்கிற பிளாஸ்டிக்கை உரிச்சு காட்டுறாங்க. சிலர் இத ஃபேக்னு காட்டுறதுக்காக அடுப்புல வச்சு உருக்கியும் காட்டுறாங்க. இப்படி காய்கறிகளையும் ஃபேக்கா தயாரிச்சா நம்ம வேற எதை தான் வாங்கி சாப்பிடுறதுன்னே தெரியல. நம்ம கடைசியா பார்க்க போறது ஃபேக் கபாப். சைனால ஸ்ட்ரீட் ஷாப்ல விக்கிற சீப்பான 90% கபாப் எல்லாம் எலிக்கறியில பண்றது தானோ. பிக் கபாப், சிக்கன் கபாப், மட்டன் கபாப்னு பேரை மட்டும் தான் மாத்தி விக்கிறாங்களாம். ஆனா எல்லாமே எலிக்கறி கபாப் தானோ. இருக்கிறதுலயே ரொம்ப சீப்பா கிடைக்கிறது எலிக்கறி தாங்கிறதுனால இதை வித்தாதான் அதிக லாபம் கிடைக்கும்னு இப்பவும் சைனால உள்ள நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்புகள்ல சிக்கன் கபாப், மட்டன் கபாப்னு இந்த எலி கபாபை தான் வித்துக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே வியூவர்ஸ், இப்படி நீங்க எலி கபாப் சாப்பிட போறீங்களா? சரி, சாப்பிட்டால் அவிதமாக இறுதி நாட்கள்ல ரொம்ப அவதானமா இருக்கும். ரொம்ப என்னடா நீங்க என்ன சாப்பிடுறோம்னு சொன்னாலும் கூட ஆண்டவரை பிரியமா நீங்க சாப்பாடு இல்ல, குடிக்கிறது இல்ல, நடக்கிறது இல்ல, நித்திர கொட்டது இல்ல, ஒவ்வொரு காரியத்தை எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் ஆண்டோட ஆலோசனை கேட்க வேண்டும். என்ன ஏவாள் சாப்பாட்டாலும் விழுத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அதுதான் உலகத்தை விழுத்தும்படியாக ஆண்டவர் பிள்ளைகளை செய்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட மீட்கப்படும் திரும்பவுமா ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு வரும் பொழுது எனது உடம்பு அவருடைய ஆலயம், அதை நாங்க பாதுகாக்குவோம், பராமரிக்க வேண்டும் எண்ணம் வரும். நீங்க எத்தனையோ நோய்களை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனந்தமா வாழலாம். ஆரோக்கியமான வாழும் ஆனந்தமான வாழ்க்கையும் வாழும் பொழுது அவருக்கு சாட்சியாகவும் மற்றவர்களுக்கு ஒரு பிளஸிங்காக இருக்க முடியும். அவ்விதமா இருக்கும் பொழுது நீங்க ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். ஜெயங்கொண்ட மக்களுக்காகத்தான் ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள். இரண்டா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, புத்தியுள்ள மனுஷனை போல அதை கீழ்ப்படிஞ்சு கல்மலை மீது கட்டப்பட்டவன் போல இருக்கவன், அல்லது புத்தி இல்லாத மனுஷனை போல வார்த்தைகளை கேட்டு மணல் மீது கட்டப்பட்ட புத்தி இல்லாதவனுக்கு ஒப்பா இருக்கக்கூடாது. 10 கன்னிகை அந்த வெர்ஜின்ஸ் இருந்தாங்க, கன்னிகை இருந்தாங்க. அவங்க வந்து 2 பேருமே ஆயத்தப்பட்டாங்க, 2 குரூப்பும் ஆயத்தப்பட்டாங்க. வைஸ் வெர்ஜினும் ஃபூலிஷ் வெர்ஜினும் 2 பேரும் ஆயத்தப்பட்டாங்க. 2 பேர்கிட்டையும் லேம்ப்ஸ் இருந்துச்சு, ஓரளவுக்கு எண்ணெய். ஆனா அந்த ஃபூலிஷ் வெர்ஜின்கிட்ட வந்து தேவையான அட்வான்ஸா வந்து தேவையான எண்ணெய் காணப்படவில்லை. ஆனா அதே போல அந்த எண்ணெயாகிய தேவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு நாளும் அளவில்லாம ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இவ்விதமா இருக்கும் பொழுது
ஆண்டவர் இப்பொழுது வந்தாலும் சரி, நாளை வந்தாலும் சரி, அல்லது பிந்தி வந்தாலும் சரி, நாங்க எப்பொழுதும் புறப்பட இந்த மண்ணை விட்டு விண்ணை நோக்கி ஓட, நாங்க பறக்க, இந்த மண்ணின் புவி ஈர்ப்பு விசைகளை மிஞ்சி மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி புறப்பட ஆயத்தமாயிருக்கிற ரொக்கட்டுகளை போல நாங்க காணப்பட வேண்டும். இதுதான் ஜெயம் கொண்ட வாழ்க்கையின் ரகசியம். இது எங்கட பலத்தினால் செய்ய தேவையில்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியினால, அவருடைய பரிசுத்த வார்த்தையினால எங்களை ஒப்பு கொடுப்பதனால, நான் குழந்தையை போல ஒப்பு கொடுப்பதனால அதை அவர் செய்து முடிப்பார் எங்களூடாக. நாங்க அவர் எங்களை உள்ளத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியதான், அது சிந்திக்க வேண்டிய, ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான். அவர் இந்த காரியத்தை செய்யும்படியான கிருபையை, பலத்தை, பராக்கிரமத்தை, ஞானத்தை, வெளிச்சத்தை, பிரகாசங்களை, அந்த 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 ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை கற்றுக் கொடுப்பார். ஏனென்றா அவர் அன்புள்ள, ஞானமுள்ள, நேசமுள்ள தகப்பன், தாயுமானவர். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். நாங்களாக விட்டு வேண்டாம் என்று விலகினால்தான் இந்த காரியமாகும். இறுதியாக கொண்டு பாருங்க. இதெல்லாம் பார்க்க போறது ரைஸ் கிறிஸ்பீஸ். இப்போ நிறைய பேர் குழந்தைகளுக்கு சத்தான பிரேக்ஃபாஸ்ட்னு நினைச்சு காலையில கெலாக்ஸ் மாதிரியான உணவுகளை சாப்பிட கொடுக்குறாங்க. இதுல 25% விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய கம்பெனிகள் இதுல ரைஸையும் அதிகமான சுகரையும் சில கெமிக்கல்களையும் கலந்து மட்டும் தான் விக்கிறாங்க. 2010லயே ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் இதுல குழந்தைகளுக்கு தேவையான எந்த சத்துக்களும் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க. காலையிலேயே குழந்தைகளுக்கு அதிகமான ரைஸும் சுகரும் உள்ள இந்த கெலாக்ஸ் சாப்பிட கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு டைஜஸ்டிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து தினமும் சாப்பிடுற குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நிரூபிச்சு யுஎஸ் கவர்மெண்ட் கெலாக்ஸ் கம்பெனிக்கு கோடி கணக்குல ஃபைனும் போட்டிருக்காங்க. அதனால குழந்தைகளுக்கு காலையில இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு பழங்களையும் காய்கறிகளையும் கொடுங்க. அடுத்தது டார்க் சாக்லேட். உலகம் ஃபுல்லா டார்க் சாக்லேட்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிடுறதுனால மசில்ஸ் வளரும், ரொம்ப ஃபேர் ஆயிடுவாங்க, உணர்ச்சிகளும் அதிகமா வரும்னு நிறைய கதைகளை சொல்வாங்க. ஆனா அது எல்லாமே சுத்த போய். 2 பீஸ் டார்க் சாக்லேட்ல 15 மில்லிகிராம் கெஃபைன் இருக்காம். இது ஒரு பெரிய கப் பிளாக் காஃபி குடிக்கிறதுக்கு சமம். டார்க் சாக்லேட்டை அதிகமா சாப்பிட்டா இதுல இருக்கிற கெமிக்கல்களால கிட்னில ஸ்டோன்ஸும் வருதுன்னு சொல்றாங்க. இது இல்லாம 1 ounce டார்க் சாக்லேட்ல 35% ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்காம். இதனால இது அதிகமா சாப்பிட்டா பயங்கரமா உடம்பும் போடுமாம். அடுத்தது சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். இப்போ பிஸ்கெட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து நிறைய உணவுப் பொருட்களை சுகர் ஃப்ரீன்னு விக்கிறாங்க. உடனே நம்ம எல்லாரும் இத உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இதுல சுகருக்கு பதிலா சுகர் க்ளோஸ்ங்கிற பொருள் இருக்கு. இதுல சுகரை விட 600 மடங்கு அதிகமான இனிப்பு இருக்குமாம். இத தொடர்ந்து அதிகமா சாப்பிட்டா உங்க நாக்கு இதோட இனிப்புக்கு பழகி உங்க மூளையும் இதையே இனிப்புன்னு ஸ்டோர் பண்ணிக்குமாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலான சுகர் பிடிக்காம போயிருமாம். 2010லயே அமெரிக்கன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் இத சாப்பிடுறதுனால அதிக உடம்பு போடும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மள முட்டாளாக்குற விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட் சைடுல நோ சுகர் ஆடட்னு போட்டிருப்பாங்க. ஆனா பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா 53 கிராம் சுகர் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்களை தொடர்ந்து அதிகமா சாப்பிட்டா பிளட் சுகர் வருமாம். அதனால இந்த மாதிரியான சுகர் ஃப்ரீ பொருட்களை சாப்பிடாதீங்க. சுகர் ஃப்ரீ ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா பழங்களை வாங்கி சுகர் சேர்க்காம ஜூஸ் போட்டு குடிங்க. இல்லனா அப்படியே பழமா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அடுத்தது புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் பவுடர்களை தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு விளம்பரம் பண்ணி விற்பாங்க. ஆனா அதெல்லாம் சுத்த போய். புரோட்டீன் பவுடர்கள்ல அதிகமான கால்சியமும் லீடும் இருக்கு. இத தொடர்ந்து அதிகமா சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்றாங்க. இது இல்லாம இதனால கொலஸ்ட்ராலும் ஹை சுகரும் வரும்னு சொல்றாங்க. இத சாப்பிடும் போது எக்ஸசைஸ் செய்யாம விட்டுட்டீங்கன்னா பயங்கரமா உடம்பு போடுமாம். ஆரம்பத்துல இத சாப்பிடுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்குமாம். ஆனா போக போக முதல்ல இருந்த அளவுக்கு கூட உடம்புல எனர்ஜி இருக்காதாம். நிறைய சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுக்குமாம். இதனால ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன் பவுடர்களை சாப்பிடுறதை விட்டுட்டு மீன்களையும் கறிகளையும் சாப்பிடுறது நல்லது. அடுத்தது டோனட்ஸ். ஆரம்பத்துல டோனட்ஸ் கம்பெனி அமெரிக்கால டோனட்ஸ்களை அறிமுகப்படுத்தும் போது அதை விட்டமின் டோனட்ஸ்ங்கிற பேர்ல தான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுல தயமின், விட்டமின் B3, அயனும் இருக்குன்னு சொல்லி தான் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 3 மாசத்திலேயே US ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல அந்த மாதிரி எந்த சத்துக்களும் இல்ல, இதுல மாவும் சுகரும் சில கெமிக்கல்களும் மட்டும் தான் இருக்கணும், இதை அதிகமா சாப்பிட்டா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு நிறைய ஃபைன் போட்டு அந்த கம்பெனியையும் மூடிட்டாங்க. ஆனா மறுபடியும் கொஞ்சம் மாசம் கழிச்சு இதுல எந்த சத்துக்களும் இல்ல, சாதாரண ஸ்நாக்ஸ்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சவங்க இப்போ உலகம் ஃபுல்லா வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது எனர்ஜி ட்ரிங்க். இப்ப எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் கெடுதின்னு நினைச்சு எனர்ஜி ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறாங்க. இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குன்னு மட்டும் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா இதுல கூடவே 33 கிராம் சுகரும் இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும் இத குடிக்கிறதும் ஒண்ணுதான்.
சென்டர் ஃபார் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல உடம்புக்கு கிடைக்கிற சத்துக்களை விட பாதிப்புகள் தான் அதிகம்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஜூஸுகளை அதிகமா குடிச்சா பயங்கரமா உடம்பு போடுமாம். இது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ், பல்லு சொத்தையாகிறது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னு நிறைய நோய்களும் வருமாம். அதனால இந்த மாதிரியான கலரான ஜூஸுகளை குடிக்கிறத விட்டுட்டு சுகர் போடாம ஃப்ரெஷ் ஜூஸ்களை குடிக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஓகே வியூவர்ஸ், விளம்பரங்களையும் எஸ், ஆண்டவருடைய இந்த ஆலோசனை நாங்கள் கேட்க வேண்டும். எவ்விதமாக ஏதேன் தோட்டத்திலே சாப்பாடை கொடுத்து விழுத்தப்பட்டது போல இன்றும் இறுதி நாட்கள்ல ஆண்டவர் பிள்ளைகளை விழுத்தும்படியாக இந்த பொல்லாத உலகத்தின் வஞ்சனையின் அதிபதி வந்து எல்லாருக்கும் இந்த காரியத்தை செய்துட்டு வரான். இந்த இன்னைக்கு 2 பாதை இருக்குது. அந்த இடுக்கமான பாதை, நெருக்கமான பாதை. ஆண்டவரோட வார்த்தையினாலும் பரிசுத்தாவியினாலும் எங்களோட உடம்பை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், எவ்விதமான சாப்பாடுகளை நாங்கள் உண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்ன ஏதேன் சாப்பாடுல தோட்டத்துல உள்ளது போல பழங்களை, தானியங்களை, பச்சை காய்கறி வகைகளை, இலக்கறி வகைகள் நிறைய உண்ண வேண்டும். நிறைய தண்ணி குடிக்க வேண்டும். நிறைய உடற்பயிற்சி நீங்க உற்சாகப்படுத்தணும். சூரிய வெளிச்சத்துக்கு உட்படுத்த வேண்டும். நல்ல ஆரோக்கியமான 6 to 7 hours நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டும். நீங்க வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். நீங்க ஆண்டவருள்ள விசுவாசமாயிருந்து அவருடைய பரிசுத்தாவிலே நீங்க பரிசுத்த வார்த்தையில வளர வேண்டும். அவரை போல மாற வேண்டும். ஜீவ பலியா ஆற்றி கொடுக்க வேண்டும். இந்த 2 பாதையை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வு உங்களை தேடி வரும். உங்களுடைய 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்றது போல ஆவி, ஆத்தும, சரீரம் ஆண்டவருடைய வருகையில குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். நீங்க 3ஐயும், ஆத்மாவுக்கு ஆண்டவர் தகப்பனாயிருந்தா, மீட்பராயிருந்தா, உடலுக்கும் அவரான் தகப்பன் மீட்பரும், ஆவிக்கும் அவரான் மீட்பர், குடும்பத்துக்கு அவரான் மீட்பர் தகப்பன், உணவுக்கு அவரான், குடிக்கிற தண்ணிக்கு அவரா, எல்லாவற்றிலையும் ஆண்டவர் மகிமை அடைய வேண்டும். அவருடைய சத்தம் கேட்க வேண்டும், சித்தம் செய்ய வேண்டும். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு பிரகாசம் இல்லை. நீங்க அப்படி சாப்பிட இல்லைன்னு சொன்னா இப்படி பெரிய ஒரு மத்திய பிரதேசம் மாதிரி பெரிய இருந்து நீங்க பெரிய இமிய மேல வளர்ந்துடுவீங்க. இல்லை நீங்க நல்ல உற்சாகமாக இப்படி அழகா வரலாம். இதே மாதிரி இல்லாவிட்டா நீங்க வந்து நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டா வந்து எப்பயும் பச்சை பசையிலாக நீங்க குளிர்மையா இருப்பீங்க. எல்லாவிட்டா நோய் பிடிச்சு எல்லா இடமும் வந்து நீங்க நொந்து போயிருப்பீங்க, நூலாக நொந்து போயிருப்பீங்க. ஆகவே மேக் a smart choice to eat healthy food, healthy decision. ஆண்டவர் வந்து eat smart, be smart. நீங்க ஆண்டவர் ஸ்மார்ட்டான பிள்ளை, நீங்க வந்து ரொம்ப ஞானம் உள்ள புத்தியுள்ள ஜெயங்கொழுகிற கூட்டம். அதுதான் ஆண்டவருடைய உண்மையான. நீங்க பிள்ளையான உணவுகளை சாப்பிட்டா வந்து மூளை வந்து மந்தம் அடைஞ்சு போயிடும். மூளை வந்து பிள்ளையான வழியில் பிள்ளையான கெமிக்கல்ஸ் கொண்டு போனோம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாது. அதெல்லாம் டிப்ரெஷன், ஆப்ரேஷன், சப்ரேஷன்ஸ், மனசோர்வு, தூக்கம், கவலை, எத்தனையோ மன வியாகுலங்கள் உண்டு பண்ணப்படும். சைக்கியாட்ரிக் அண்ட் சைக்காலஜிக்கல் டிசீஸ் உண்டாகும். வந்து உடல் வாதி உண்டாகும். டயபெட்டிக், ஒபிசிட்டி, பிளட் பிரஷர், கிட்னி டிசீஸ், நிறைய காரியம் உண்டாகும். இதனால ரொம்ப நீங்க ஆண்டவர் வேதாகமம் 1 ஆதியாகமம் 1:20 சொல்றாரு, பழங்கள், தானியங்கள், பழ வகைகள், இலக்கறவை நிறைய சாப்பிடுங்க. அதுக்கு எஸ் ஆண்டவருக்கு பிரியமில்லா சாப்பாடு நோ நோ நோ. நீங்க பழைய மனுஷனுக்கு மறிச்சு, மாம்ச மனுஷனுக்கு மறிச்சு, விழுந்து போன உலகத்துக்கு மறிச்சு ஆண்டவருக்குள்ள நித்திய ஜீவனுக்கும் நித்தியமான வாழ்க்கைக்கும் ஆரோக்கிய வாழ்வுக்கும் ஆனந்த வாழ்க்கைக்கும் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். பட் ஹவு மச் சுகர் அந்த சுகரான ஃபுட்ல எல்லாம் போகாதுங்க. நீங்க இந்த பிள்ளையான சாப்பாடு சாப்பிட்டா உங்களோட முகம், உங்களோட கண்கள், உங்களோட எல்லாம் வந்து இப்படி பன் மாதிரி வீங்கி போயிடும். இப்படியெல்லாம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நாங்க வந்து மகமையிலிருந்து மகமை கடந்து போகணும். நாங்க பரிசுத்தாவியால் மீட்கப்படுறது மட்டுமல்ல, பரிசுத்த வார்த்தையில படிக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த வாழ்க்கைய வாழும்படியா உள்ளத்தை எண்ணங்களை ஒப்பு கொடுக்கப்படும். ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்க மகமையிலிருந்து மகமை கடந்து போவோம். அவருடைய சாயலையும் ரூபத்தையும் தரிச்சு கொள்ளும். அவருடைய படையணி, அவருடைய ஏஞ்சல் எங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருப்பாங்க. அவருடைய பரிசுத்தாவிகளை வாசம் பண்ணி கொண்டிருப்பாரு. இந்த கூட்டத்தை கொண்டு போறதுக்காக ஆண்டவர் மகிமையோடு, சத்தத்தோடு, மாட்சிமையோடு வானத்துல இறங்கி வருவாரு. இதுக்காகத்தான் நாங்க இந்த வாய்ப்பு, இந்த டைம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாயல்ல நாங்க மகமையிலிருந்து மாமி அடைஞ்சு கொண்டு இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் வந்து இப்ப இருக்கிற விதமாக அல்ல, பரிசுத்தாவியினால அவருடைய இழந்து போன சாயல், ஆண்டவருடைய சாயல் விதமாக பாவத்துக்கு முன்பாக காணப்பட்டுச்சோ அதே சாயலுக்கு
கடந்து போக வேண்டும். அவருடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் சங்கீதங்களாக கீதங்களாக மாற வேண்டும். அந்த மக்களோடு தான் இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் இந்த ஆட்சி புரிவு அதிகாரம் தாங்குகிற வான வழியில் சுற்றி பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு போராட்டம் உண்டு. மற்ற யாரோடையும் கிடையாது. We are changed into the glorious image. ஆண்டவருடைய மகிமைக்கு ஒப்பாக எங்களோட விழுந்து போன மனுஷன் ஆண்டவருடைய மீட்கப்பட்ட மகிமையான இயேசுவினுடைய ஒளி வீசுகின்ற மகிமையான உடலுக்குள்ளே கடந்து போகும். ஆகவே இதுதான் இந்த காஸ்பிள், உண்மையான காஸ்பிள். காஸ்பிள் ஆஃப் த கிங்டம் will preach in all the world as a witness to the all. என்ன witness? ஆண்டவரை சாயலையின் ரூபத்தை தரிச்ச இந்த சாட்சி, அவருடைய உணவு முறை, அவருடைய நல்ல பானங்களை குடிக்கிற அந்த சாட்சியோட இந்த வார்த்தைகளை உலகம் எங்கும் பயிற்சி நீங்க சொல்லும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களும் உங்களோட வாழ்க்கை முறைகளை பார்த்து அவர்களும் தொடப்படுவார்கள். ஆகவே எல்லாம் அப்பொழுது முடிவு வரும். இது ஆண்டவருடைய கட்டளை. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் எங்களோட வாழ்க்கையில, உணவில, எங்கட குடிக்கிற பாதையில, பானங்கள்ல, உற்சாகத்துல, உடற்பயிற்சியில, நித்திரையில, சுத்தமான காட்டில, எல்லாவற்றிலும் எனது உடம்பு அவருடைய ஆலயம், அவர் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டது, பரிசுத்தாவை வாசம் பண்ணுங்க என்ற சாட்சியாக எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு பரிசுத்தாவை துணையோடு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அற்புதங்களையும் அவருடைய மகிமையையும் மாட்சிமையையும் நீங்கள் காணுவீர்கள். ஆண்டவர் மகிமை அடைவாரு. பரலோகத்தின் சித்தம் பூமியில் நடக்கப்படும். கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுவன் மட்டுமல்ல, சத்தம் கேட்டு சித்தம் செய்தவன் தான் கல்மலை மீது கட்டப்பட்ட ஞானமுள்ள பிள்ளைக்கு ஒப்பாயிருப்பான். நீங்களும் நானும் அவிதமான பிள்ளையா இருந்தால், உண்மையான ஜெயம் கொண்ட கூட்டம் இல்லை என்று சொன்னால், நாங்க வஞ்சிக்கப்பட்டவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஸ்டீல், கில், டிஸ்ட்ராய் பை டெவில், சேட்டன், டிசப்ஷன் எல்லாம் எங்களுக்கு நடந்து ஆயிற்று என்று அர்த்தம். இந்த ராஜ்யம் உலகமெங்கும் more than 200 கண்ட்ரிஸுக்கு சாட்சியாக எங்களோட வாழ்க்கையில சாட்சியா இருக்க வேண்டும். நாங்க மற்றவர்கள் சொல்றதுக்கு முன்பாக எங்களோட வாழ்க்கையில அது காணப்பட வேண்டும். எவ்விதமாக? பரிசுத்த ஆவியினாலே ஆகும், இயேசுவின் கிருபையினாலே ஆகும், எங்களை குழந்தையை போல ஒப்பு கொடுப்பதனால ஆகும். இதனால எவ்விதமா வெற்றி கொள்ள முடியும்னு சொன்னா, they are conquered சாத்தான blood of the lamb by the word of testimony. அதை மட்டும் they loved not their lives even unto death. அதாவது எவ்விதமா சாத்தானை வெற்றி கொள்ள முடியுமா இருந்தால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலேயும் ஆண்டவருடைய சாட்சியின் வார்த்தைகள் எங்களுக்குள்ள வாழ்க்கையாக மாறி அவருடைய சாயலையின் ரூபத்தையும் எங்களுக்குள்ளே சாயலையின் ரூபத்தையும் மகிமையிலிருந்து மகிமைக்கு கொண்டு போய் மறுரூபப்படுத்துவதனாலும், நாங்கள் பழைய மனுஷன் மரிச்சு புதிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாகிய மீட்கப்பட்ட மனுஷன் உருவாதன் மூலமாகத்தான் நாங்கள் சாத்தானையும் தந்திரத்தையும் அவனுடைய வஞ்சகத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அவர்களுக்காகத்தான் இயேசுவனுடைய வருகை இருக்கும், மற்ற மக்களுக்காக அல்ல, மற்ற வஞ்சிக்கப்பட்டவர்கள். இது என்னட்டையும் உங்களுடைய காணப்பட்டால் நாங்கள் உண்மையாக ஜெயம் கொண்ட கூட்டம் மக்கள். அதாவது they overcame him by the blood of the lamb, the word of testimony. They did not love their lives to the death. நாங்கள் சுயத்துக்கு, பாவத்துக்கு, பாரத்துக்கு, உலகத்துக்கு கண்களின் இச்சைக்கு மறிச்சு தேவனை என் சித்தம் அல்ல உன் சித்தமாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து எல்லா வழியிலையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, குழந்தையை போல் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் செய்து முடிப்பார். இவர்கள் எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வார்கள். இதுதான் இந்த ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க அறிந்து கொண்டு உற்சாகமாக நீங்களும் பெற்று வையகம் பெருக, மற்றவர்கள் பெருக, எல்லோரும் பெருக என்று பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஆரோக்கிய வாழ்வும், ஆனந்த வாழ்வும், நித்திய வாழ்வும், பூமியில் மகிழ்ச்சியான வாழ்வும், போராட்டங்கள் யுத்தங்கள் மத்தியிலே ஜெயங்கொண்ட வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஜெயங்கொள்ளும் எவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் இயேசு கிறிஸ்து, நான் அவர் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாக என் குமாரத்தியாக இருப்பான். இதுதான் உண்மையான ஜெயங்கொண்ட கூட்டம். இது இல்லாவிட்டால் காணப்படாத இந்த மாற்றம், இந்த உடலிலே அந்த ஆண்டவருக்குள்ள மாற்றம், உள்ளத்திலே மாற்றம், ஆன்மாவிலே மாற்றம், பழைய மனுஷனுடைய நீங்கள் வெற்றி கொண்டு புதிய தடுத்து கொண்ட மாற்றம் நீங்க காணப்படாவிட்டால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். இது காணப்பட்டால், ஏதேன் தோட்டத்திலே பாவத்துக்கு முன்பாக அவருடைய சாயலும் ரூபமும் தரித்துக் கொண்டு அவருடைய பிரமாணம் கற்பனைகள் எங்களுக்கு காணப்பட்டது போல by him, through him, in him we are overcomers, we are winners, we are champion. You and me are champion. இறுதியாக அந்த பாடலை கேட்டு இந்த காரியத்தை முடிப்போமாக. அந்த பாடலை கேட்டு
இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம், தினம் புகழ்ந்தே போற்றிடுவோம், ஆனந்திப்போம் போற்றிடுவோம், அகமகிழ்ந்தே புகழ்ந்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். கானா ஊரில் நடந்த திருமண வீட்டுக்கு வந்தாரே, தண்ணீர் தனையே திராட்சை ரசமாய் மாற்றி மகிழ்ந்தாரே. செயலில் மகத்துவமானவரே, ஆலோசனையில் ஆச்சரியமே, குறைவுகளை மாற்றிடுவார், நம்மை தினம் நடத்திடுவார். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். ஐந்தப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்தவர், வல்லமை தேவன் அற்புதம் செய்து பகிர்ந்தளித்தார். 5000 பேர் சாப்பிட்டனர், சீஷரும் ஆச்சரியம் அடைந்திட்டனர். 12 கோடைகளில் மீதம் தன்னை சேர்த்து வைத்தார். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். லாசரு மரித்த 4 நாட்கள் ஆன பின்னாலே கல்லறை சென்று இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். அதிசயமானவர் அற்புதரே, இயேசு ஒருவரே வேறு இல்லை, நித்திய ஒளி சத்தியம் அவர், நல்ல வழி ஜீவனவர். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். இயேசுவை தொட்ட பாடுல ஸ்திரீயும் சுகத்தை பெற்றாளே, மரித்து போன எவ்வீரு மகளும் பிழைத்தெழுந்தாளே. வேலைக்காரன் மகள் பிழைத்தாள், அவர் செய்த அற்புதம் கணக்கிலேயே, நமக்கும் அவர் ரட்சகரே, அற்புதங்கள் செய்திடுவார். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம், தினம் புகழ்ந்தே போற்றிடுவோம், ஆனந்திப்போம் போற்றிடுவோம், அகமகிழ்ந்தே புகழ்ந்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்றே உலகில் உயர்ந்த நாமம் என்று அல்லேலூயா பாடியே மகிழ்ந்து ஆடுவோம், புகழ்ந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த வார்த்தையினாலும் பரிசுத்தமாக எங்கள் வாழ்க்கையை பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுப்பதனாலும் மறுரூபம் அடைவதனாலும்
நாங்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து மறுரூபமாகி சத்தம் கேட்டு சித்தம் செய்து ஜெயங்கொண்ட கூட்டமாக மாறிக்கொண்டு அவர் துணையோடு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து போகும்படியாக இந்த வாழ்க்கையை பரிசுத்தாவியான உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு நன்றி கூறி உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இருப்பாராக. ஆமீன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஐயா. ரொம்ப நல்ல ஒரு ஸ்டடியை நாங்க கேட்டோம். ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய வசனத்தை கேட்டு சத்தம் கேட்டு சித்தம் பண்ண செய்யணும். சாப்பாட்டு வகை எப்படி சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் நீங்க ஒழுங்காக அழகாக சரியான நல்ல ஒரு தமிழ்ல எல்லாரும் புரியக்கூடிய மாதிரி நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமா இருந்தது? பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. ஆமேன். பிரைஸ் லார்ட். யாராவது ஒருவர் நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? இந்த நாள்ல புதிதா வந்தவர்களிடத்திலே நான் கேட்கிறேன். நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. அருமையா இருந்தது. அநேகருக்கு பிரயோஜனமான செய்தி. ஏன்னா இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல எதை சாப்பிடணும் எதை வைக்கணும் யாருக்குமா தெரிஞ்சாலுமே நம்மளுடைய விசுவாசத்துல சொல்லி அவருக்கு அதிக மாதிரி அருமையான மெசேஜ் கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை அபிரமா ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அந்தமான் பாஸ்டர் பேசுறீங்களா? ராஜேந்திரன் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். வெல்கம் ஐயா, வெல்கம். நல்லா இருக்கு. அந்தமானிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல மெசேஜ். ஆமேன் ஆமேன். உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். நீங்க போய் உங்களுடைய விலிவர்ஸுக்கு உங்களுடைய விசுவாசிகளுக்கு அதை சொல்லி கற்றுக் கொடுக்கறதுதான் எங்களுடைய நோக்கம். அதாலதான் இந்த காரியங்களை நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் பாஸ்டர் ஐயா. இந்த நாள்ல நீங்க கொடுத்த ஒப்பீனியனுக்கு, அதே போல டாக்டர் ஐயாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அவசரமா ஓட வேணும்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க ஜெபிச்சு கொள்றோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.